நார்ஜியர் திருவடிகளே சரணம். தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக. ஒவ்வொரு திங்களும் சோதி நன்னாள், ஆர்வலோடு எதிர்பார்க்கின்ற நன்னாள், உன்னதமான அமர்வு, அருளிச் செயலிலே விதவிதமான அனுபவம். இது எப்படின்னா, ஸ்ரீமான் சேஷாத்ரி ராஜகோபாலன் சுவாமியுடைய சொர்க்கவாசி, வைகுண்டவாசி அவருடைய சதமான உற்சவ சம்பிரம விழாவாக இதை அவர்கள் குடும்பத்தார்கள் நடத்துகின்றனர். அதுலேயும் இந்த ஒரு வருடம் பூரா பன்னார் பாடல் ஒலி மாலையாகவே அமைய வேணும் என்பது பெரியோர்கள் நமக்கு இட்ட கட்டளை. இன்று 4வது அமர்வு. 4 மாசம் ஓடி போச்சு அருளிச் செயல் அனுபவம். தமிழுக்கும் வைணவத்துக்கும் இது ஒரு தொண்டு. மேலை நாட்டிலே இருந்தாலும் மாதம் ஒரு முறை அப்படி தமிழை வைணவத்தை வணர்க்கும் விதமாக அமைந்ததல்லவோ இது என்று மகிழ்ந்து, அலங்காரமலை, குலமலை, கோலமலை, குளிர்மாமலை, கொற்றமலை, நிலமலை, நீண்டமலை, நெடுமாமலை, திருமாலிருஞ்சோலை, அழகர்மலை, கோவலர்தம் கோவிந்தன் நடமாடும் மலையை போற்றி, பாரிடந்து பாரளந்து பாறை உண்டு உமிழ்ந்த பேராளன் பதம் பணியும் நல்லோர் திருவடித் தாமரைகளிலே பணிந்து, வந்தேறி அன்றே இருக்கும் மணிவள்ளி பேச்சாக போன அமர்விலே ஆழ்வார்கள் எடுத்த பெண் தன்மையை பற்றி சிற்சில வார்த்தைகள் அனுபவித்து போந்தோம். அதே வரிசையிலே இன்றைய தினத்திலே மணிவல்லி பேச்சி வந்தேறி அன்னே அப்பேச்சு காமத்தராயிரந்தோ என்று அந்த மணிவல்லியானவள் காதன்மை கொண்டு சொன்ன விடயங்களை, மணிவல்லி என்பது நம்மாழ்வாரை குறித்தாலும் விலட்சணமாகவே அது நம்மாழ்வாரை குறித்தாலும் உபலட்சணமாக ஏற்று ஆழ்வார்கள் எவ்விதத்திலே தங்களுடைய காதன்மையை பெண்தன்மையாக வெளிப்படுத்துகின்றார்கள். இது உயர்ந்த காமம், அகப்பொருள் இலக்கியம். அப்படிங்கிறச்சே தன் தன்மை மீறி மாறி பெண்தன்மை கொண்டு வந்தேறி அல்ல, அந்த பெண்தன்மையானது வந்தேறி அல்லது இல்லை, வந்தேறி அன்று. நாயனாருடைய கூற்று, மணிவல்லி பேச்சு வந்தேறி அன்று. அதே பாவம் வந்துருச்சு. அந்த பாவத்திலே தங்களை எம்பெருமானோடு சேர்ப்பிக்க வேணும் என்று எப்படி பெருமாளானவன் பிராட்டியை பிரிந்திருக்கின்ற சமயத்திலே வானராதிகளை, வானர முதலிகளை ஒரு இடத்தில் மட்டும் அனுப்பாமல் பலவிடத்திலும் சென்று தேடுமாறு தெற்கு திசையிலே திருவடியை அனுப்பினான், அங்கதனை அனுப்பினான். அப்படி திக்குக்கு ஒருவராக அனுப்பி எப்படியாவது பிராட்டியுடைய விடயம் அறிய வேணும் என்னுமா போலே ஆழ்வார்களும் அந்த எம்பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காக பக்ஷிகளை தூது விடுகின்றனர். சேர்ப்பாரை பட்சிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகு என்று குரு சப்ரம்மச்சாரி புத்திர சிஷ்ய ஸ்தானே பேசும் நாயனார். ஆக இப்படி பட்சிகளை தூது விடுகின்றனர். ஞானத்தாலும் பக்தியாலும் சிறந்து விளங்கி நின்ற ஆச்சாரியர்கள் என்று சுவாபதேசம் கொள்ளணும். அப்படி ஆழ்வார்கள் செய்கின்ற தூது
மணிவல்லி காட்டும் காமம் என்று மகுடமிட்டு எப்படி காட்டுறா? இது லஜ்ஜையான விடயம். உலகத்தாரை பொறுத்தவரையிலே இது லஜ்ஜையான விடயம். அதனால தூதுவர்களை கொண்டு அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். எப்படிப்பட்டதான காமம்? கண்ணனுக்கே ஆமது காமம். ஆக தூத சொல்றா, 3776 பாக்களை கொண்ட அந்த பிரபந்தத்திலே தூது என்பது சிறந்தது. எப்படி ஒரு ததியர் ஆராதனை பண்றச்சே பலவிதமான கல்யாண தளிகளை பரிமாறினாலும் கொஞ்சமாக தான் தற்காலத்திலே இனிப்பை எடுத்துக்கிறோம். பொதுவாகவே கொஞ்சமாக தான் இனிப்பை வைப்ப. ஒரு மைசூர் பாக்குக்கு மேலே விழாது. ஏன்னா அதன் சுவையும் ஏற்றம், அதனுடைய விளைவும் ஏற்றம். விலையும் ஏற்றம் என்று எல்லாத்துலேயுமே அதுக்கு ஒரு ஏற்றம் இருக்கிறதுனால சின்னதாக வச்சாலும் போகிறோம். அதே மாதிரி 3776 பாக்களிலே தூது என்பது சிறந்த விடயம். அது 1000 பாக்கள் கொண்டு சொல்லணும்னு இல்லை. ஒரு குறைந்த அளவிலே பாசுரங்களை இட்டாலும் அது மிகுந்த பொருளை, சொற்சுவையும் பொருட்சுவையும் அர்த்த காம்பீரியமும் சாஸ்திர காம்பீரியமும் கொண்ட ஒரு விஷயம். இந்த விஷயத்தை பற்றி இன்றைய தினம் அனுபவமானது. 4000 பிரபந்தங்கள் அருளிச் செயலிலே எடுத்தால் ஆழ்வார்கள் தங்களுடைய அருளாலே நமக்காகத்தான் தூது விடுறார். ஏன்னா பின்னானார் வணங்குவதற்காகத்தான் ஒவ்வொரு உகந்து அருளின நிலங்களும் அமைய பெற்றிருக்கின்றன. அதே மாதிரிதான் நமக்காக தூது விடுகின்றன. அவர்கள் மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள். அவர்களுக்கு ஒன்றும் ஆப்போறது இல்லை. ஏன்னா ஆத்மானுபவம் ஊர்த்வரேதஸாகவே எல்லோரும் இருந்தனர். அப்படி இருக்கிறச்சே அவளுக்கு ஒன்றும் ஆப்பறது இல்லை. நமக்காகத்தான் இந்த தூது பிரக்கிரியை வைக்கிறா. ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவம் ஆனது, வைணவமானது தமிழாலே மிளிர்வது அருளிச் செயலாலே. அந்த அருளிச் செயலிலும் கைங்கரியத்தாலே அவன் உகப்புக்காக கைங்கரியம். அப்படி அந்த கைங்கரியம் அவன் உகக்கும்படி அமைய வேண்டும் என்பது நமக்கு எப்படி தெரியும்னா, ஞானம் அனுஷ்டானம் நன்னாகவே உடைய குருவை அடைந்த காலே அறிய முடியும். அப்படி அந்த குருவை முன்னிட்டு கொண்டு அந்த எம்பெருமானிடத்திலே, அந்த குருக்களிடத்திலே, அந்த பாகவதோத்தமர்களிடத்திலே அவர்கள் உகப்புக்காக கைங்கரியம் செய்வதை அறியப்படுத்துவதே இந்த தூது. வெளிப்படையா ஒரு காதலனும் காதலியும் உறவு கொண்டு காணாமையாலே விடுவது தூது. இறந்தார் பிரிந்தார் இறங்கும் இடம் நெய்தலாலே என்னுமா போலே தூதுன்னு இருந்தாலும் சாஸ்திரமாக பார்த்தால் நமக்காக நாம் என்ன புருஷார்த்தத்தை அடைய வேணும், எப்படி அடைய வேணும், அடைந்து என்ன பயனை பெற வேண்டும் என்பதை தெரிவிப்பதே தூது. தூ கதௌ இதி தாத்து. அப்படி இலக்கண முறையிலே வருகின்ற பொழுது தூ என்கின்ற குறிலானது நெடிலாக மாறி தூதம் என்று மாறுகின்றது. இந்த தூதம் தூத், அது எவ்வளோ பிரசித்தம் பாருங்க, எவ்வளோ தற்காலிகத்திற்கும் உதவுறது பாருங்க. ஆழ்வார்கள் அன்றே செய்தனர். தமிழ் சங்க இலக்கியங்களே தூது தான். நற்றிணை முதலிய அகநானூறு பாக்கள்னு எடுத்தா ஆரம்பமே தூதுல தான் ஆரம்பிக்கிறது. அப்படி இருக்கிறச்சே இன்றளவும் பார்த்தா நடைமுறையிலும் தூது தான். தூதுவர்கள் தூது விடயம் நன்றாக இருந்தால் உலகத்திலே சண்டை சச்சரவே இருக்காது. நம்ம பார்க்கிறோம். அந்த தூது மொழியானது, அந்த தூது வழியானது நலம்பட அமையவில்லை என்பதால் தான் சண்டை சச்சரவெல்லாம் உலக யுத்தம் மாதிரிலாம் வருது. அது நிற்க போக இந்த ஆழ்வார்கள் என்ன தூது விடுறா? எத்தனை ஆழ்வார் விட்டா? இது ஒரு வினா விடையா வச்சுக்கோங்க. நம்ம இந்த 1 மணி நேரம் 60 மணித்துளிகள் நிமிடத்துளிகள் முடிஞ்ச உடனே உங்களுக்கு புரியும். இதுதான் ரொம்ப விசேஷம். அருளிச்செயல்ல தூது எத்தனை ஆழ்வார் எப்படி விட்டா, எவ்வளோ பாக்கள்? 4000ல் 3776ன்னு சொன்னோம். அதுல எத்தனை பாக்கள் தூது? சேர்ப்பாறை பட்சிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகு என்ன குருச பிரம்மச்சாரி புத்திர சிஷ்யஸ்தானே பேசும். இதுதான் தூது. யாரை கொண்டு? பட்சிகளை கொண்டு விடுறார். அது நமக்கு அவகாசம் குறைவா இருக்கிறதுனால நம்மாழ்வார், கலியன், கோதா பிராட்டி என்ன சொன்னான்னு பார்ப்போம். அது எப்படி அவகாசம் அமையறதோ அவன் இட்ட வழக்காக போறோம்.
வீசும் சிறுகால் பரத்தீர் விண்ணாடு நுங்கட்களிது பேசும்படி அன்ன பேசியும் போவது நெய் தொடு உண்டு ஏசும்படி அன்ன செய்யும் எம்மீசர் விண்ணோர் பிரானார் மாசின் மலரடிக்கு எம்மை சேர்விக்கும் வண்டுகளே. தூது வாக்கியம் ஆரம்பிக்கிறது. அகப்பொருள், காதலி பிரிந்திருக்கா, மாலையும் வந்ததே மாலும் வாரான், காலனும் நகும் இரவப் பொழுது வந்தது, மாலையும் வந்தது மாலும் வாரான், அந்த கூற்றுவனும் நகுகின்ற இரவு பொழுதானது வந்தது. பார்க்கிறான் அங்கே நெய்தல் நிலம், ஒரு இரவு பொழுது காத்து ஓன்னு அடிக்கிறது, யாருமே இல்லை. மத்தியானம் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் தோழிமார்கள் எல்லாம் உத்தியான வனத்துல இவளோட ஆடி இருந்தா இவளை திருத்த முடியாது. போறா, ஓடுறா, நானே போறேன். உண்ணும் சோராதி ஒரு மூன்றும் எம்பெருமான் கண்ணனன்னே நீர் மல்கி கண்ணிரைகள் மண்ணு திருக்கோளூரில் மாயன்பால் போம் மாறன். போயிட்டான். போயிட்டா அவளுக்கு பயம். ஐயோ, 2 மைல் தான் நான் இருக்கிற இடத்துல இருந்து, என்னுடைய அகத்திலிருந்து ஆழ்வார் திருநெறிலிருந்து திருக்கோளூர் 2 மைல் குறவு தான். அடியன் ஸ்வகிராமம் தான், ஆத்துல இருந்து 2 மைல் அப்படின்னு இருக்கிறச்சே அங்க இருப்பானா மாட்டானா. அவன் ஏற்கனவே தூங்கிட்டு இருக்கான். பண்டைய நாளில அங்க சாப்பிட்டு சாப்பிட்டு வெண்ணைய சாப்பிட்டு தூங்குறான். எதிர்பக்கத்துல ஆத்துக்கு அந்த கரையில இங்க இருக்கான். என்ன பண்றான்னு தெரியல. யார பார்த்தா சேர்ப்பார் யார் என தேடுறா. நாயகி மணிவல்லி அழகா பேசுறா பாருங்க. வீசும் சிறகால் பரதீர் பரத்தீர் விண்ணாடு நுங்கட்கெளிது. நீங்க போற, நீங்க எம்பெருமான் அடைஞ்சிருவேள். பேசும்படி அன்ன பேசியும் போவது நன்ன பேசுறேள். மதுரபாசி மிருதபாசி. அதனாலதான் அந்த தூதுவருக்கு வாய்மொழி நன்னா இருக்கு. திருவாய்மொழி ஒன்றும் நெய் தொடு உண்டு. ஆனா அவன் எப்படி இருக்கான் பாரு. நெய் தொடு உண்டு ஏசும்படி எல்லாம் செஞ்சான். ஈனச் சொல்லாயினுமாக வெண்ணெய் உண்ணி. என்னடா இவன். ஏசும்படி அன்ன செய்யும் எம் ஈசர் விண்ணோர் பிரானார். அப்படி இருக்கான். விண்ணோர் பிரான். அவனை சாமானியமா நினைக்காத. அருகால சிறுவண்டே வண்டுகளே பகுவச்சம். விண்ணோர் ஈசன் விண்ணோர் பிரானார் மாசின் மலரடிக்கு. அவன் கீழே நீ சேர்க்கணும். என்ன பாரித்தல் எம்மை சேர்விக்கும் வண்டுகளே என்று ஆரம்பிக்கிறா முதல் தூது. என்ன பாரு, அவன் மட்டுமா, அவனும் அங்க பார்த்துட்டு இருக்கான், விளையாடிட்டு இருக்கான். எத்தனை ஜென்மமா பிரபத்தி பண்ணாத இந்த ஆத்மா இப்படி போயிட்டு 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 வருது. தோல் மாறி தோல் மாறி தோல் மாறி வரும். ஆனா இப்போ இந்த ஆத்மாவுக்கு அவன் கட்டாட்சத்தினாலே பிரபத்தியானது அனுபவிக்க பெறுகிறது. அதனால அவனும் இவள்கிட்ட ஏங்கறானா. காவியம் எப்படி போறது பாருங்க. தூது வண்டுகளோ வன்மின் நீர்ப்பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பூ உண்டு கழித்து உழல்வீர்க்கு ஒன்னு உரைக்கியம். ஐயோ வண்டே, நீ சாமானியம் இல்லை. எல்லா சாஸ்திரத்தையும் போய் எடுக்கிற குருவானவர். நான் ஒரு சுவாபதேசம் சொல்லலை. ஏன்னா அந்த இலக்கிய சுவையும் காவிய சுவையும் போயிடும். 60 நிமிஷத்துல என்ன சொல்ல முடியும். இதை நான் தரித்து சொல்லுவேனானே தெரியல. தமிழ் மயக்கிறது, சாஸ்திரம் மயக்கிறது, அந்த அகப்பொருள் மயக்கிறது. எப்படி சொல்லுவேன்னு தெரியல. மாமுனியே எனக்கு தரிக்கும் சக்தியை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். வண்டுகளோ வன்மின். அவன் பார்த்தான் என்கிட்ட வரப்போறான் இந்த பிராட்டி. பாருங்க இந்த நாடகம் காவியம். வண்டுகளோ வன்மின் வாங்கோ நீர்ப்பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பூ. இந்த குரு என்ன பண்றான். ஞானமா பக்தியா பிரபத்தியா கர்மமா எல்லாத்தையும் ஆராயிறது. நீர்ப்பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பூ உண்டு கழித்து. அதுல இருந்து ஒரு கழிப்பு என்னதுன்னு பார்த்து பக்தி. ஒன்று உரைக்கியம். நான் சொல்றேன், இது ஒரு தலைவன் கூற்று. ஆழ்வார் வாக்குதான்.
ஏனம் ஒன்றாய் மண் துகளாடி வைகுந்தம் அந்நாள் குழல் வாய் விரை போல் விண்டு கழ்வாரும் மலர் உளவோனும் வியலிடத்தே. நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், வண்டே வா வா. ஏன்னா இதனுடைய தூது பலிச்சுதோ இல்லையோன்னு தெரியாது, அவன் பலிக்காது இருக்க மாட்டான், கொஞ்சம் கை வாங்குறான். அதெல்லாம் பார்ப்போம். எவ்வளோ மனசுல கிராகியம் இருக்கோ, என்னாலோ படித்தது. வண்டுகளோ வன்மின், அவனும் எம்பெருமானும் வழிகாத்து இருக்கானா. எதனால இருக்கான்னா, இவனுடைய 2 விடயங்களிலே அந்த பிராட்டிக்கு, அந்த மணிவல்லிக்கு, மணிவல்லி வேற யாரும் இல்ல, பெரிய பிராட்டியார் தான், ஜனகநந்தினி தான். 2 எப்படி இது வரும்? இந்த அகத்துறையிலே இந்த காதல் எப்படி வரும்னா 2 விடயத்துல வரும். மேல்நாட்டு அறிஞர்களும் திருவாய்மொழியை படித்த மேல்நாட்டு அறிஞர்களும் சொல்றா, இந்த பிரைடல் மிஸ்டிசம் எப்படி வரும்னா, முதல்ல எம்பெருமானுடைய அழகு குணம். இது எது முதல் எது இரண்டாவதுன்னு அந்த சர்ச்சை வேண்டாம். 2 விடயங்களிலே ஒரு தலைவிக்கு தலைவனிடத்திலே அளவிட ஒண்ண முடியாத காதல், காதன்மையானது. இந்த காதல் வித்தியாசம். காதலானது வருது, அழகு, அப்புறம் அவனுடைய குணம், ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போடுறது. அழகும் குணமும் போட்டி போடுறதுனால இந்த காதல் இந்த விடத்திலே ஆழ்வார்கள் பரகால நாயகி, பராங்குச நாயகி, தன்னான தன்மையிலே பிராட்டின்னு வச்சுக்கோங்க. அப்படி வரைச்சே இது 2ம் போட்டி போடுறது. பொன்னிவர் மேனி மரகதத்தின் பொங்கிளம் சோதி அகலத்து ஆரம் மின் இவர் வாயில் நல்வேதம் ஓதும் வேதியர் வானவர் அவர் தோழி என்னையும் நோக்கி என் அல்குல் நோக்கி ஏந்திளம் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னையன் நோக்குமென் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா. அதுதான் அந்த அழகு, அந்த குணம். பொன்னிவர் மேனி மரகதத்தின் பொங்கிளம் சோதி அகலத்து ஆரம்மின் இவர், அது அழகு. பொன்னிவர் சோதி மரகதத்தின் பொங்கு இளம் சோதி அகலத்து ஆரம்மின், அவனுடைய அழகு வர்ணிச்சாச்சு. அப்புறம் அழகு மட்டும் போருமா? எப்பேற்பட்டவன், குண பரிபூர்ணன். அத கலியன் வைக்கிறார் பாருங்க. இவர் வாயில் நல்வேதம் ஓதும் வேதியர், சாஸ்திர பிரகாரம் இருப்பான்பா. ஸ்பாட்லெஸ் கைன்றோமே அப்படி இருக்கான். எப்படி சொல்றோம்? தூது எப்படி பரிமளிக்கிறது பாருங்க. வண்டை பிடிச்சா எல்லாரும் இவளை விட்டா, அம்மா விட்டா, என்ன பண்றதுன்னு இவளை தெரியலையே. அம்மா விட்டா, தோழிமார் கொஞ்ச நாள் ஆடினா, இவ இங்கதான் இருக்க போறான்னு நினைச்சா இப்ப யாருக்கும் தெரியாது, இவ டிமிக்கு கொடுத்துட்டு போயிட்டா திருக்கோளூருக்கு. கோத்து சொல்றேன். அப்படி சொல்றச்சு அப்புறம் என்ன பண்றா இவ, போய் என்ன சொல்றா, எனக்கு வா, எனக்கு நீ போய் பைகுந்தத்துக்கு போயிடுவே, என்னையும் கூட்டின்னு போ அப்படின்றா. விண்ணோர் பிரானார் மாசின் மலரடி கீழ் எம்மை சேர்விக்கும் வண்டுகளை ஆச்சாரியர்களே கொண்டு போய் வைக்கின்றா. அவ உடனே இருக்கிறா, ஏம்மா உனக்கு எதனாலம்மா அவன்ட்ட அப்படி அதீதமான காதல்? ரொம்ப விசேஷம். சங்கத் தமிழிலுமே எந்த இலக்கியங்களிலே இல்லாத காதல், அதையும் வரேன். ஆழ்வார்களுக்கே உண்டான காதல். எனக்கு எனக்கு அவனிடத்துல ஈர்ப்பு வந்துருதுன்றா, லஜ்ஜை இல்லாத சொல்றா. ஏன்னா இது உலக வழக்குக்கு மாறான இயல்பு. அதனால்தான் மாறன். மாமுனிய மாதிரி அந்த வார்த்தை பிரயோகம் பண்ண முடியாது. வரேன் ஆச்சா, அந்த கதையை எடுத்துன்னு போவோம் ஆச்சு. அப்புறம் எதனாலன்னா, எனக்கு முதல்ல அவர்கிட்ட அழகுல நான் ஈர்க்கப்பட்டேன். அப்புறம் குணத்துல அழகு மட்டும் போருமா? சாஸ்வதமா இருக்கு, அவன்கிட்ட சாஸ்வதமா இருக்கும். ஆனா உலக வழக்கா கதை போறதோன்னும் அப்படிலாம் இல்ல, குணமும் இருக்கு. பொன்னிவர் மேனி பொங்கிளம், பொன்னிவர் மேனி மரகதத்தின் பொங்கிளம் எப்படி இருக்கு? இளம் சோதி அகலத்து ஆரம்மின், அழகு. அவர் வாயில் நல்வேதம் நல்வேதம், அதுலயும் பொறுக்கி எடுத்தது. வேதத்துல எல்லாம் இருக்கு, ஆழ்வார் சும்மா இல்ல, அது நல்வேதம். அவர் வாயில் நல்வேதம் ஓதும் வேதியர், அவன் என்ன பண்ணான்? நம்ம மழக்கிட்டான்.
அழகால மயக்கிட்டான். ஒரு காதலனும் காதலியும் ஒரு கல்லூரியில பாக்குறா. ஆழ்வார் பண்ணதுதான் இந்த காலத்தையும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. பார்த்த உடனே தூரத்துலேருந்து பார்க்குறா, அப்படி அழகா இருக்கான். அப்புறம் அவன் கிரிக்கெட்ல நாளைக்கு என்ன நியூசிலாந்து மேட்ச்ன்னு நான் என் பையன் இருக்கட்டும். ஸோ அப்படி இருக்கிறச்ச மட்ட பண்டுகள் அவன் ஹீரோவா இருக்கான், படிப்புல ஹீரோவா இருக்கான், டென்னிஸ்ல ஹீரோவா இருக்கான், குணங்கள் பரிமளிக்கின்றன. உடனே ஈர்ப்பு முதல்ல பார்த்துட்டா. என்ன, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அது மட்டும் போராது, அவனுடைய குணத்திலையும் ஒரு ஈடுபாடு வந்த உடனே இவனை விட்டு பிரியவே முடியாதுன்னு தோழிகளை தூது விடுறா, சேதன பொருள்களை தூது விடுறா. தோதிகள் போய் எங்க அம்மாட்ட சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு அச்சேதன பொருள்கிட்ட, வாய் பேசாத பொருள்கிட்ட தூது விடுறா. ஆழ்வார் எவ்வளவு கிளவர், விட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ற, என்னையும் அப்புறம் பயம் வந்துருச்சு. அவன் இவளை மயக்கிட்டான், அவன் கண்ணால பாக்குறான். தோள் கண்டார் தோளே கண்டார் தொழுகடல் தொழுகடல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டார் மகுதே. கம்பன் விடுவானா? இது அப்படியே ஆழ்வார் சொன்னதை பாருங்க, திருநாகை பாசுரத்தை அப்படியே கம்பன் உள்வாங்கி சொல்றான். தோள் கண்டார் தோளே கண்டார் தொடு தொடு கடல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கையும் கண்டாரகுதே. வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் வடிவினை முடிய கண்டார் ஊழ் கொண்ட சமயத்து அன்னான் உருவு கண்டாரை ஒத்தார் தோள் கண்டார் தோளே கண்டார். அப்புறம் பிராட்டிக்கு இவனுடைய அழகு மட்டும் இல்ல, யாரு, தசரத சக்கரவர்த்தி. தர்மத்துக்காகவே இருந்தான், தர்மஸ்வரூபம், அந்த குணமும் வருதோன்னு. ஆக இந்த குணத்திலையும் ஈடுபட்டுட்டா அவன் உடனே மயக்கிறான். என்னையும் நோக்கி ஆத்மாவை பார்க்கறான். என் அல்குல் நோக்கி, இவளுக்கு நிஷ்டை இருக்கா? என்னோட காமத்தரா இருக்காளே, இவளுக்கு நிஷ்டை இருக்கா? என் அல்குல் நோக்கி ஏந்திளங் கொங்கையும் நோக்குகின்றார். பார்த்துட்டே இருக்கானே, என்ன மயக்கிட்டானே. அனன்யார்க சேஷத்துவம், அகாரத்திலே மறைந்த லுப்த சதுர்த்தி வந்துட்டா. இனிமே இவனை விட்டு நான் பிரிய மாட்டேன். ஆனா எங்க அம்மா திட்டுவாளே, அம்மான்றது உபலட்சணம், எல்லாரும் என் உறவுக்காரெல்லாம் திட்டப்படுறாளே. என்னையும் நோக்கி என் அல்குல் நோக்கி ஏந்திளங் கொங்கையும் நோக்குகின்ற, இதே ஸ்ரீராமாயணத்துல வருது. ராமர் பார்க்கிறாரு ஆரண்ய காண்டம், அஞ்சு 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 அத்தியாயம், 5 சாப்டர், புலம்பி தீர்த்து விடுவார் புலம்பி. ஐயோ, அவளுடைய ஸ்தன்யங்களிலே சந்தன குழம்பு அணிந்திருப்பாளே, இப்ப காட்டுல மலையில எங்கேயோ போயிட்டாளே, மண்ணு கிண்ணு பட்டுடுத்தோ, ஏ கோதாவரியே சொல்லே, ஏ மரமே சொல்லே, சூரியனே சொல்லே, ஏ வாடை காத்தே சொல்லேன்னு புலம்புறாரு. அது அப்படியே வைக்கிறாரு. என்னையும் நோக்கி என் அல்குல் நோக்கி ஏந்திளங்கொங்கியம். பக்தியை பார்த்துட்டான்ப்பா, அங்கதான் வரேன், தூது விழுறது பக்தி. முதல்ல என் வைராக்கியத்தை பார்த்தான், அதான் நான் தெரிஞ்சு போச்சு அது எப்படி நான் பரிமளிக்கிறேன் பக்தி. ஏந்திளங்கொங்கையும் நோக்குகின்றார் அன்னையன் நோக்கும். அன்னை பார்த்துட்டாளே, ஊர்ல இருக்கிறவெல்லாம் பார்த்துட்டாளே. அன்னையன் நோக்கும் என் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா. இவனை விட்டு என்னால பிரியவே முடியாது. ஐயோ அலாஸ், அச்சோ ஒருவர் அழகியவா. என்ன பாசுரம். तरुणौ रूप संपन्नौ सुकुमारौ महाबलौ पुंडरीक विशालाक्षौ चीर कृष्णाजिनांबरौ. அப்படியே ராமாயணத்தை எடுக்கிற. தருணௌ ரூப சம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விசாலாட்சௌ சீர கிருஷ்ணாஜினாம்பரௌ. இப்படி இருக்கானே. சத்ரோ விக்ரமஸ்ய ரஞ்சனியா, பகைவராலும் பாராட்டக்கூடிய குணத்தை, வீரத்தை, அழகை உடையவன். ஆடவரும் பெண்மையை அவாவக் கொள்ளும் அழகுன்னு கம்பன். தோல் அழகு, ஆடவரெல்லாம் பெண்மையாகும், ஆடவரும் பெண்மை அவாவும். ஐயோ, நான் பெண்ணா பிறந்திருக்க கூடாதா, பெண்ணா பண்ணதுக்கு கூடாதுன்னு அவனுடைய அழகுல. தெய்வ சிலையான், எப்படிப்பட்டவன், கலியனுடைய வார்த்தை புல்லாணி. தெய்வ சிலையான்வர், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அருளிச்செயலில் தான். இவனுக்கு மீஞ்சி வில்லு போடுற ஆளே இல்லை குணம். தெய்வ சிலையான். அதனால்தான் பெருமாளுக்கு தமிழ்ச்சொல் ஜெகநாதன்றது சம்ஸ்கிருத சொல், உயர்ந்த சொல். ஆரத்தி காமிச்சது தெய்வ சிலையான்வர்.
அப்படி இருக்கக்கூடிய அவன் பார்த்துட்டான், மயக்கிட்டான், இவனை நான் அடையணும், அடையணும்னா என்ன பண்ணணும்? நான் யாரையானா பிடிக்கணும், எவனையா பிடிக்கணும். இப்படி அழக நான் பார்த்ததே இல்லையே. தோழிகிட்ட சொல்றா, தோழி சொல்றா, ஐயோ இவன் யார்கிட்ட போய் அழகு பண்ணிட்டான்? கருமால் திறத்தில் ஓர் கன்னிகையாம் மாறன் உருமா கலவி உரைப்பால் திறமாக மண்ணீர்க்காகாது மாலடிக்கே. இவன் மண்ணு, இவனுடைய தீண்டமான ஆத்மா யாரு? மால் அடிமை, மாலுக்கே அடிமை. கருமாணிக்க மலை மேல் மணித்தடம் தாமரை காடுகள் போல் திருமார்பு வாய் கண்டம் கை உந்தி கால் உடை ஆடைகள் செய்யபிரான் திருமால். அப்படி அவன்கிட்ட ஈடுபட்டுட்டா என்ன பண்ண? என்ன பண்ண? எப்படியானா நான் அடையணும். இவாளெல்லாம் நம்ப முடியாது, அம்மாவை நம்ப முடியாது. உபாயத்தில் துணிவு, தாயாருக்கு உபாயத்தில் துணிவு. இந்த தோழி தான் சொல்றா, ஏ நாயகியே, ஏ பரகால நாயகியே, ஏ பராங்குச நாயகியே, நீ அவனுக்கே அடிமைப்பட்டவள். சம்பந்தத்தை உணர்த்தி உபாயத்தில் துணிவு, பலத்திலே துவரி ஆகிய பிரஜாவஸ்தைகளுக்கு தோழி, தாய், மகள் என்று பேரு நாயனார். இருந்தாலும் அவ என்ன உணர்த்திட்டா, சம்பந்தத்தை உணர்த்திட்டா. அவ என்ன கொண்டு போய் சேர்ப்பாள்னு தெரியலையே. எங்க அம்மா இருக்கவே இருக்கா, தடை போடுற ஆசாமி. நான் அவனை தான் அடைவேன். அவனை விட்டு என்னுடைய ஆத்மா யாரிடத்திலும் போகாது. எப்படிப்பட்டவன்? ஏனமொன்றாய் மண்துகள் ஆடி வைகுந்த மன்னாள். அவன்கிட்டேந்து இருக்க பரிமளம் எனக்கு இயற்கையா வீச ஆரம்பிச்சிருத்து. என்ன எனக்கு ஐடென்டிபிகேஷன்? குழல்வாய் விரை போல் அந்த வாசனை, எம்பெருமானுடைய திருத்துழாய் வாசனை என் மேல பரிமளிக்கிறது. இது சர்வதா இருக்கு, என்னை விட்டு போவில்லை. அவனுடைய அழகிலே மயங்கி போனேன், அவனுடைய குணத்திலே மயங்கி போனேன். அழகாலும் குணத்தாலும் அவனை விட்டு இந்த ஆத்மாவானது யாரையும் ஏற்றுக்கொள்ளாது. பிராட்டியோட சாமிய ஷட்கம், அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய போக்யத்துவம், அனன்ய நாயகத்துவம், சம்ஸ்லேஷத்திலே தரித்தல், விஸ்லேஷத்திலே தரியாமை. நாயனார் அப்படி இப்படி ஆயிப்போச்சு. அவனோட வந்தாதான் எனக்கு ஆசை, அவன் போயிட்டா போக முடியாது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த அருகால சிறுவண்டுகளை கூப்பிட போறேன். யார கூப்பிட போறேன்? நாரை, குயில், அன்னம், மகன்றில், குருகு, வண்டு, இளங்கிளி, பூவாய். அப்புறம் இருக்கவே இருக்கு முகில்காள், திருமூழிக்கலை பாட்டு. முகில்காள், வாடக்காத்து, எல்லாரையும் நான் கூப்பிட போறேன். இவாதான் எனக்கு கதி. சரி, நான் போயாச்சு. என்ன பண்ண? வந்தாச்சு, இந்து மகாசமுத்திரம் பக்கம் வந்தாச்சு. புன்னைக்காவல்ல வந்து உக்காண்டா. அங்கேருந்து 20 கிலோமீட்டர் தான், கிட்டு கிட்டுன்னு வந்துட்டா. சாயந்தரம் அங்க வந்து உக்காண்டா. என்ன பண்றதுன்னே தெரியல. அச்சுச்சோ, நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே என்று எம்பெருமானுடைய குணத்துல இழறா. திருவாய்மொழி தொடங்கிறது. குணத்திலே ஈடுபட்டு போகின்றாள். அவன்தான் எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடம். பரத்துவத்துல அனுபவம் போச்சு. உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டு உரைத்து மயர்வேதும் வாராமல் மானிடரை வாழ்விக்க பிறந்தது. வந்தான் அவனே பரன். எல்லா கல்யாண குணமும் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் இருக்கவனை தான் நான் பூஜிக்கணும். பூஜிக்கணும், போக்கியமா தான் வச்சுக்கிறான். பஜிக்கணும். கல்யாச்சு என்பரு கண்ணல தொன்பொருளீரில வன்புகழ் நாரணன் தின்கழல் சேரே. அவன்தான் பஜிக்கத்தக்கவன், பரத்துவன், பஜிக்கத்தக்கவன். ஓடி துப்பு துப்புன்னு வந்துட்டா. என்ன முடிவும் தெரியாத ஒரு சிறு பிள்ளையா வந்து சேர்ந்துட்டா. ஏன்னா இவன் என்ன பண்ற? இளங்கிளி இல்லையா, மணிவல்லி குழந்தை. அப்புறம் பார்த்தா, அச்சோ இவன் இவ்வளவு பரத்துவனா இருக்கானே, அவனை தான் பஜிக்கணும்னு. ஆனா பார்த்தா மானசீகமா பார்த்தா, பத்துடையோர்க்கென்னும் பரன் எளியனாம் பிறப்பால் முத்தி தரும் மாநிலத்தீர் மூண்டவன் பால் பக்தி செய்யும் என்று. அவன்கிட்ட தான் எப்படிப்பட்டவன்? அவனை பரத்துவனை பார்க்க முடியுமா? முடியாது. நான் அந்த வண்டுகளுக்கு ஏதான அடையாளம் சொல்லி அனுப்பணுமே. அவன் யாருடா? வெண்ணையும் ஈனச்சொல். அவன் ஒரு திருடன்டா. அப்பா அப்பா, ஏங்கி என்ன எளிமை, என்ன எளிமை. என்ன 6 மாசம் மூர்ச்சை போட்டா. அங்கேருந்து வந்தா, எம்பெருமான அடையணும்னு போறா. புன்னைக்காவல்கிட்ட வந்தா, ஒரு நெய்தல் நிலமானது காத்து விசு விசுன்னு அடிக்கிறது.
வாடைக்காத்து வேகமா அடிக்கிறது, வடக்கேந்து வருது. பார்த்தா இவன் என்னடான்னா எனக்கு அப்புறம் 6 மாசம் அந்த இருட்டிலே உக்காந்துட்டா. காவியம் இப்படி எடுத்துன்னு போங்க தூதுல. அப்புறம் பார்த்தா எம்பெருமான் அவளை என்ன சொல்றான்? வண்டுகளோ வன்மின் நீர்ப்பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பூ. இப்படி இருக்கிற வண்டுகளே நீ போய் சொல்ல, அவளை தட்டி எழுப்புனா எல்லா வண்டும் உசு உசு உசுன்னு அந்த காதுல வந்து ரீங்காரிடவே எழுந்துக்கிறான். 6 மாசம் மூர்ச்சித்தா எழுந்துட்டு போறா. பார்த்தா எப்படி பரத்துவன்னா பரத்துவனா இருக்கான், சௌலபியம்னா சௌலபியமா இருக்கான். அவனை நான் சக்கரவர்த்தி திருமகன்னா நினைச்சேன் இன்னி வரைக்கும். ஆனா இங்க வந்து என்னோட கட்டிக்கிறானே. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மத்தவர்க்கு இன்னருள் சுரந்து மாழை மான்மட நோக்கி உம்பி எம்பி என் ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி என்ன சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட. வந்தான்டா, இவ்வளோ எளிமையா இருக்கானே, அவனை தான் நான் அடையணும். அழகுல போச்சு. அழகு மட்டும் போருமா? கருமாணிக்க மலை மேல் திருமால் எம்மான், அவன் தான் எம்மான். குணத்திலையும் இழிந்து போயிட்டேன். என்ன பண்ண, யார கூப்பிடுறது? அஞ்சிறைய புட்கள் தமிழ் முதல்ல நாயகி பாவம் எடுக்கிற அப்பா ஆழ்வார் என்ன பண்ற, இது வரைக்கும் தானான தன்மையிலே ஞானத்திலே பேச்சு, ஞானத்திலே தன் பேச்சு. அவன்தான் பரன், அவனையே பஜிக்க தகுந்தவன். முதல்ல பரத்துவம். முதல் 10ல முதல் திருவாய்மொழி பரத்துவம். முதல் 10ல 2ஆம் திருவாய்மொழி வீடுமின் முத்தவும் பஜனீயத்துவம். முதல் 10ல 3ஆம் திருவாய்மொழி சௌலபியம். வெண்ண திருடுறான்டா, அம்மா கட்டி போட்டாடா, அப்படி இருக்கானே. பார்த்தா ஒத்தி எங்க இவனை கட்டி போட்டு தான் நான் பார்த்தா, நான் இவனை கட்டி போட்டு ஒரு வழி பண்றேன்றாளாம். மாலை பூசல் காலை பூசல்லாம் இருக்கு, அதையும் ஒரு தலைப்பா வச்சுப்போம். பார்த்தா இவனை நம்ம விடவே முடியாதேன்னா பார்த்தா பார்த்தா என்ன ஆச்சு, எல்லாரும் இவனை நான் ஆத்துல கட்டி போட்டேன், தயிர் விற்க வந்தாலாம், வாய் திறந்தாலே கிருஷ்ணா கோவிந்தான வருதான். விக்ரேது காமா கில கோபகன்யா முராரி பாதார்ப்பித சித்த விருத்தி தத்யாதிகம் மோக வசாத்து அவோச்சது கோவிந்த தாமோதர மாதவேதி. தாமோதரன்டா, அதான் 3ஆம் திருவாய்மொழி. லீலாசுகர் தீர்த்தார் சம்ஸ்கிருதத்தில் ஒரே ஸ்லோகம். கோவிந்த தாமோதர மாதவேதி விக்ரேதி காமா கில கோபகன்யா முராரி பாதார்ப்பிச்ச சித்த விருத்தி. பட்டரா தானே சொல்ற. பக்தி பிரபாவ பவதத்புத பாவ பந்த. பக்தி பார்த்தா அங்கேந்து பார்த்தா அங்க பார்த்தா கடல். இவளுடைய ஊர் என்ன ஊரு? குருகூர். குருகூர்னா குட்டையான நாரைக்கு பேரு குருகூர். குருகாபுரி. நாரை குட்டை குட்டையா நாரை இருக்கான். ஏன்னா எம்பெருமானுக்கு முன்னாடி நாரை கூட வசந்து வளராதான். அவனே பரத்துவன் இல்லையா? அதனால நாரை தன்னுடைய ஊருக்கேற்ற பட்சி சேர்ப்பாராகிய பட்சிகளை நாரைய முதல்ல கூப்பிடுறா. அஞ்சிரைய மடனாராய். அதான் முதல்ல பெண்பாவம் எடுக்கிறா. பெண்பாவம் எடுத்தாலே தூது வந்துடுத்து. முதல்ல உயர்ந்த தூது எடுத்தோடனே தூது விடுறா. அஞ்சிரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிரைய சேவலுமாயாவா எனக்கு அருளி. என்ன பாட்டு! அழகிய சிறகுகளை உடைய ஞானமும் அனுஷ்டானமும் உடைய நாரையே, ஏ ஆச்சாரிய பெருமக்களே, அழியத்தாய் நீயும், நீ எப்படி இருக்க? நீங்க மட்டும் சௌக்கியமா இருக்கேளே, இங்க என்ன பொறாம வருது? என்ன நல்ல விஷயத்திலே பொறாம? நீயும் அஞ்சிரைய சேவலுமாய். பெண்ணாரைய கூப்பிடுறா, சேவல் ஆண் நாரை. ஆவா, ஐயோ இவ இப்படி இருக்காளேன்னு உங்களுக்கு பரிதாபம் இல்லையா? ஆஹா அலாஸ். ஆவென கருளி வெஞ்சிரை புள்ளுயர்த்தார்க்கு என் விடுதூதாய் சென்ற கால். இங்க அழகான வருது. வெஞ்சிரை புல் உயர்த்தார்க்கு. எப்படிப்பட்டவன்? என்ன சொன்னேன்? அழகு மட்டும் இல்ல. 1 மணி நேரம் போராது, இன்னும் ஒரு ஆழ்வாரை தான் எடுத்திருக்கேன். வெஞ்சிரை புள்ளுயர்த்தார்க்கு விடுதூதாய் சென்ற கால். ஞானஸ்வரூபி, குணஸ்வரூபன், கருத்மான வாகனமா வச்சுட்டு இருக்கானே, எப்படிலாம் ஒரு பாட்டுல வைக்கிறா. ஆழ்வாரத சொல்றதா? இதுக்கு வியாக்கியானம் சாட்சி இருக்காளே, நம்பிள்ள வியாக்கியானம் எதை சொல்ல. அப்படி என்ன சொல்லி இப்படி, ஐயோ இப்படி இருக்கானே,
விடுதூது சென்ற கால். நான் அனுப்புறேன், இங்க விசேஷம். வன் சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யும், எனக்காக நீ ஒன் பண்ணு. அவனுக்கு பிடிக்கல, நீ போய் அவனை தொந்தரவு பண்ற, கீன்னு கொசு வந்தாலே நம்ம பிடிக்காத போறதோன்னு. அப்படி நீ போய் அவனை தொந்தரவு பண்ணா அவன் உன்னை சிறையில பிடிச்சு போட்டுருவான். போட்டு போறான், போ, எனக்காக ஒண்ணு பண்ணு. இங்கதான் ஆச்சரியம். இனிமே சுவாரஸ்யமா வரும். இப்படி தூது ஆரம்பிக்கிறது. 800 வருஷத்துக்கு முன்னாடி ராஜமகேந்திரன் திருசுற்று எப்படிலாம் ஆழ்வார்கள் அனுபவித்த வைணவத்துக்கே கொடுத்த கொடை நம் முன்னோர்கள் யாத்து போந்த வியாக்கியானம் சொல்றதுக்கே என்னால முடியுமோ முடியலன்னு தெரியல, தரிக்க முடியாது. இந்த பாருங்க, ஐதீகம் எடுக்கிறா. 800 வருஷத்துக்கு முன்னாடி போவோம், நடந்தது. ராஜமகேந்திரன் திருசுற்று 2ஆம் பிரகாரம் கிழக்கு படி. பெரம்பு நாயனார் விஸ்வக்சேனருக்கு முன்னாடி சுவாமி விருத்தரா உட்கார்ந்து நம்பிள்ளை நம்பூர் வரதாச்சாரியார் சொல்றார். 3 நாள் ஆயிடுத்து. முதல் நாள் தொடக்கம் பண்றார். முதல் ஸ்ரீயப்பதி கூட்டமான கூட்டம், சொல்லி சொல்லி வரா. ஐயோ, அந்த சுவாமி சொல்றாரு. 2ஆம் நாள் திருப்பி ஆரம்பிக்கிறார். ஜனம், புது ஜனங்க வருது. கொள்ளமாளா இன்ப வெள்ளம். திருப்பி 3ஆம் நாள் சொல்றார். 3 ஸ்ரீயப்பதி, 3 இன்ட்ரடக்ஷன், 3 உபோத்காத்தம். அப்புறம் போர் மேற்கொண்டு போனோம், அனுபவம் ஆனோம். ஒரு 5 நாளோ 6 நாளோ எடுத்துக்கோங்க. அப்போ போறார். இவர் சொல்றத பார்த்தா எல்லாருக்கும் ஐயோ, நம்பருமாளே ஓடி வந்துட்டான். அங்க சொல்றார், விருத்தர் சொல்றார், கிழக்குப்படியில உட்காந்து பெரிய பெருமாளுடைய திருவடிக்கு அருகே உட்காந்து சுவாமி சொல்லின்னு இருக்கார். ஒரு நாள் வந்தார், ஒருத்தர் வந்தார், கதை கேட்க வந்தார். முதல் நாள் பரத்துவத்தை பத்தி சொல்றாரு, எவ்வளோ அழகா சொல்றார். பரத்துவத்தை பத்தி சுவாமி சொல்றாரு. வந்தார், அவர் போய் 4 பேரை கூட்டின்னு வந்தார். 2ஆம் நாள் இப்படி சொல்றாரு. 3வது ஸ்ரீயப்பதியர் ஸ்ரீராமாயணத்துக்கும் திருவாய்மொழிக்கும் 4 திருவிருத்தம், திருவாசரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழிக்கு இப்படி சாமியம் சொல்றாரு சுவாமி. என்னே மேதாவிலாஸ் ஆரம்பிச்சார். முதல்ல பரத்துவத்தை சொன்னார், பஜனீயத்துவத்தை சொன்னார், சௌலபியத்தை சொன்னார். பார்த்தா அதுல ஒருத்தர் வந்து கொஞ்சம் குயுக்தி மூளை. நம்பிள்ள சொல்றார் தனக்கு நடந்த விஷயத்த. 4ஆம் நாள் சொல்றார், இது காமமான விஷயமா போச்சு. உகக்கும் நல்லவரோடும் குழி தந்து உந்தன் திருவுளம் இடர்கெடும் தோறும் நாங்கள் வியக்க இன்புறுதும் எம் பெண்மையாற்றோம். காலை பூசல். எப்படிப்பட்டதான காமம்! எம்பெருமான் பசுமைக்கப் போகேல் உகக்கும் நல்லவரோடும் உழி தந்து உந்தன் திருவுளம் இடர்கடும் தோறும் நாங்கள் வியக்க இன்புறுதும். அப்பா கிருஷ்ணா, என்ன காமம்! சங்க இலக்கியங்களுக்கும் ஆழ்வாருடைய பாசுரக்கும் இருக்கக்கூடிய உயர்ந்த வித்தியாசம். கண்ணா, நீதான் எங்களோட இருக்கணும். கண்ணனுக்கே ஆமது காமம். இந்த ஆத்மா உனக்கே அடிமை. இது நாள் வரைக்கும் அவன்தான் பரன். பாகவதத்தோட சாரத்தை சொன்னார். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதா சார்த்தேஷ்வ விக்ஞஸ்வராட். எல்லாம் சொல்லியாச்சு. ஜன்மாத்யஸ்ய யதா யதோன்வயாத். இப்படி சாஸ்திரத்தை சொன்ன அவன் தான் எல்லாம் உயர்வர உயர்நலம் உடையவன். உதி தீதி நாமா சாந்தோக்கியம் இதுதான் சொல்றது, அதுதான் சொல்றது. உலகம் யாவையும் தாமளவாக்கலும் நிலைவருத்தலும் நீத்தலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையான். அன்னவர்க்கே அவனும் போட்டான் கம்மன். எல்லாம் போச்சு. ஏகம் சத்து விப்ரா வகுதா வதந்தி. அவரவர் தமதமது அறிவறிவ வகவகை அவரவர் இறையவர் அடைவிலர் அரவர் இறையவர் குறைவிலர் அவரவர் விதி வழி அடைய நின்னரே. சொல்லிட்டாரா? அரிய சாஸ்திரம். ஐயோ, இவ்வளோ பெரிய சாஸ்திரம். வந்தார 3ஆம் மட் அஞ்சிரைய மடனாரா. ஐயோ, இவனை விட்டு பிரிய முடியலையே. தூவிரிய மலருழக்கி துணையோடும் பிரியாதே. அங்க பார்த்தா காமம். என்னடா இது, இங்க ஒருத்தன் வந்தான். குயுக்தி. வீதராகராய் இருப்பார் பிரரிகரிக்க போருகிறதொன்று இருந்தது.
என்ன வீதராகராய் இருப்பார். அப்படி எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டு விதரை விஷயங்களிலே பற்று இல்லாத வீதராகர். அப்படிப்பட்ட கூட்டம்னா இது நம்பிள்ளையோட சொல்லாடல். அப்படி இப்படி எம்பெருமானிடத்திலே எல்லாம் என்று இருப்பவர் வந்தாராம். வீதராகராய் இருப்பார் பரிகிரகித்து போகிறது ஒன்றாயிருந்ததே என பரத்துவத்தை சொன்னார். அதனால எல்லாத்தையும் விட்டவன், தியாகம் பண்ணவன் வந்து கேட்டான், ஆமா அவன் தான் பரத்துவன், எல்லாத்தையும் விட்டுருவேன். திகம்பரமன ஆலன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் விட்டுருவேன். வீதராகரா இருப்பவர் பரிகிரகித்து போவதொன்றா இருந்தது. முதல் நாள் அப்படி இருந்தது. முதல் 10 1ஆம் திருவாய்மொழி அப்படி இருந்தது. அவரவர் தமது அறிவறி வகை வகை என்று தத்துவபரமா இருந்தது. சரி, நான் 4 பேரை கூட்டின்னு வந்தேன். நம்ம நம்பிள்ளையோட கதை அவருக்கு நடந்ததை எழுதுறாரு. அப்புறம் பார்த்தா திருவாய்மொழி அளவும் வர எங்க நாலாம் திருவாய்மொழி வந்தது. நேத்தி கேட்டோம் கூட்டம் கூடித்து, முன்னா நேத்தி கேட்டோம் கூட்டம் கூடித்து. முதல் நாள் கேட்டோம் ஒன்றும் புரியல. ஆனா 2ஆம் நாள் பார்த்தாச்சு. வீடு மின் முத்தமும் வீடு செய்து வீடுடையானுடை வீடு செய்மின்னே என்ன அவனையே பஜிக்கணும்னு சொன்னாரோன்னு. அதனால சரி சுலபனா இருக்கான், நம்பெருமாளா இருக்கான், பஜிச்சுட்டு போறோம்னு இன்னும் கூட்டம் கூடித்து. 3ஆம் நாள் பார்த்தா வெண்ணையூர் கோவிந்தன் கோவலர் கோவிந்தனைன்றார். பெரியாழ்வார் பாடுறாரு. அலங்காரமலை எப்படி பாடுறாரு? அலங்காரமலை குலமலை கோலமலை நீ நிலமலை நீண்டமலை திருமால் இருஞ்சோலை மலை கோவலர்தம் கோவிந்தன் கோவிந்தன். இவன் வெறும் மாடு மேய்க்கிறவன், நம்மள மாதிரி ஒருத்தன். கூட்டம் வந்தா 4ஆம் திருவாய்மொழி எடுக்கிற. அச்சோச்சோ இது காமுக வாக்கியமாய் இருந்ததே. என்னடா இது 4 நாள் வந்தோம், இது பெரிய சாஸ்திரம், எனக்கு உஜ்ஜீவன் அடையறதுக்கு நினைச்சோம், இது காமுகர் வாக்கியமாய் இருந்ததே என்ன கைவிட்டு போனானாம். போயிட்டான். உடனே இவரை தள்ள அடிச்சுக்கிற. அச்சோச்சோ புரியாத போயிட்டானே, அச்சோ புரியாத போயிட்டானே. ஆத்மாவா திருஷ்டவ்யா மந்தவ்யா நிதித்யாசவ்யா. கண்ணனுக்கே ஆமது காமம். அந்த பரமாத்மாவை முதல்ல ஆத்மாவா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்யாசவ்யா. ஆத்மாவை முதல்ல கேட்கணும். நான் ஆத்மானா பரமாத்மா, பரமாத்மாவுடைய விஷயங்களை கேட்கணும், கேட்டதை தியானிக்கணும், அதுலயே இழுந்து போனோம். அதுதானே காமம். இது கண்ணனுக்கே ஆமதுவாம் காமம். இப்படி இருக்கே வேதம் பிருகதாரண்யம் இப்படி சொல்றது. ஆத்மாவா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்யாசவ்யா. இப்படி ஜனித்து 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 பண்ணாதான் அவனுடைய குணத்திலேயே ஜனிதனா இருந்தார். கடைசியில் அவனே வந்துருவான். ஏனமாய் நிலங்கீண்ட வப்பனே கண்ணா என்னும் என்னை ஆளுடை வானநாயகனே மணிமாணிக்க சுடரே தேனமாம்பொழில் தன் சிறீவர மங்கலத்தவர். 5ஆம் பத்து 7ஆம் திருவாங்க. தேலமாய் நிலங்கின்ற வப்பனே கண்ணா என்னை என்னும் ஆளுடை வானநாயகனே மணிமாணிக்க சுடரே தேனமாம்பொழில் சிறீவர மங்கலத்தவர் கைதொழ உறவானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே. வந்துட்டான் திருஷ்டவ்யா, வந்துட்டானா. இப்படின்னா வேதம் சொல்லியிருக்கு. கொஞ்சம் பொறுமை இல்லாத போயிட்டானே. பாக்ய ஹானி இவனுக்கு. இவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பகவத் காமம் என்று அறிந்திலனே. இவனுக்கு பகவத் காமத்துக்கும் லௌகிகமான காமத்துக்கும் தெரியலையே. ஆழ்வார் தூது விட போறாரே, நமக்காக தானே தூது விடார். பகவத் காமம் என்று அறிந்திலனேல் பாக்யஹானியினாலே இவனுக்கு அவ்வளவுதான் பிராப்தம். ஏன்னா நல்ல குருவுக்கு இவன் வந்தான், பொறுமை இல்லாத போயிட்டான். அஞ்சிறைய புட்கள் தமை எட்டாரா சொல்றார். பலவிதமான ஜந்துக்களை கூப்பிடுறார். அஞ்சிறைய புட்கள் தமை ஆழியானுக்கு நீர் எஞ்சயலை சொல்லுமென இறந்து விஞ்ச நலங்கியதும் மாறனிங்கே. பாப்பா என்ன சொல்றான் கேளு. மாறன் விஞ்ச நலங்கியதும் மாறனிங்கே. பக்தி வளம் அந்த அளவிட முடியாத எம்பெருமானிடத்திலே அந்த பக்தியாலே தன்மை போய் பெண் தன்மை எடுத்து, அதிலும் பெண் தன்மையிலும் பிராட்டி தன்மை, பெரிய பிராட்டி தன்மையே எடுக்கிறாள். ஏன் எடுக்கிறா?
இவ என்ன சொல்றா? இவர்களுக்குண்டான அந்த காமம், எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடிய பகவத் விஷயத்திலே காமமானது எப்படி இருக்குன்னா, அப்பா நீ வேற ஒரு பெண்ணோட இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்க ஆட்டிலே இரு, அவ்வளவுதான் எனக்கு வேணும். நினைச்சு பாருங்க, சங்க இலக்கியங்கத்திலே இது கிடையாது. வேறொரு பெண்ணை இவன் பார்த்தாலே இவர்கள் தலைவனுக்கும் தலைவிக்கும் ஊடல் வரும். ஆனால் கண்ணனுக்கு இதுதான் வித்தியாசம். தூது எப்படிப்பட்டதான தூது, எப்படிப்பட்டதான காமம். நீ வேற ஒரு பெண்ணை வேணா மனசுல நினைச்சுக்கோ, எங்க ஆத்திலேயே கூட்டின்னு வந்துக்கோ, எனக்கு கவலை இல்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் என் கண் பார்வையை விட்டு நீ போகக்கூடாது. உகக்கும் நல்லவரோடும் உழி தந்து உந்தன் திருவுருள் திருவுளம் இடர்கடும் தோறும். ஐயோ, உனக்கு பிடிச்சவாளை விட்டு நீ பிரிஞ்சு போன்னு சொன்னா உன்னுடைய திருவுளத்துக்கு இடர் வந்துருமே. நம்ம வரை பாடுற, இதுதான் வித்தியாசம். இந்த காதலுக்கு தான் தூது. உகக்கும், உனக்கு பிடிச்சவாளை கொண்டு வச்சுக்கோப்பா, நீ எத்தனை பேரை வேணா வச்சுக்கோ. உகக்கும் நல்லவரோடும் உழிதந்து உந்தன் திருவுளம் இடர்கெடும் தோறும் நாங்கள் வியக்க. அப்படி நீ சந்தோஷமா இருக்கியே, உன்னுடைய நெஞ்சத்துல எந்த துன்பமும் இல்லாதல் எண்ணகத்திலே நீ எனக்கு எனக்கு ஏற்றவர்களோடு, எனக்கு சமமா இருக்கிறவர்களோடு சேர்ந்து நீங்க சல்லாபம் பண்ணிட்டு இருக்கியே. உகக்கும் நல்லவரோடு உழிதந்து உந்தன் திருவுளம், அப்படி அதுக்கு எந்த இடரும் வராத, அப்படி அதுக்கு இடர் கொடுத்து நான் தான், நீ என்னோட தான் இருக்கணும்னு அந்த சுவார்த்தமா இருக்கக்கூடிய அந்த பெண்மை எனக்கு வேண்டாம். உன் உகப்பு, அதான் சொன்னேன், உன் உகப்பு, நீ என்னவான்னு பண்ணிக்கோ, என் கண்ணை விட்டு போ. எம் பெண்மை ஆற்றோம். காலைப்பூசல், காலைப்பூசல் வேய்மருத்தோள்ல வரும். எம் பெண்மை ஆற்றோம் எம்பெருமான் பசுமைக்க போகேல். என்ன, நீ என்னோட இருந்தா போரும்பா, என்னை விட்டு பிரியாத. நீ என்ன ஐச்சாட்டியம் வேணா பண்ணு, ஏன்னா அவன் பண்ண மாட்டான், அவன் தர்மஸ்வரூபி. இது அப்படியே எடுக்கிறார். என்ன, பிரிஞ்சு போனாலும் வருத்தம், இருந்தாலும் வருத்தம். ஏடா இப்பதான் போறா திருக்கோளூருக்கு, உண்ணும் சோராதி ஒரு மூன்றும் எம்பெருமான். அதுக்கு அடுத்த பாட்டு பொன்னுலகாரீரோ. பொன்னுலகு பூமி எல்லாம், முதல்ல சொல்லிட்டேனா, அடுத்தது போறேன். பொன்னுலகு பூமி எல்லாம் புள்ளினங்கட்கே வழங்கி என்னிடரை மாலுக்கு இயம்புமென. பொன்னுலகாளீரோ புவனி மனுதாளை. என்ன பண்றாய் அவனை நான் எப்படியானா அடைஞ்சிடணும். எல்லாம் இவளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அங்க வரேன், இந்த உலகத்தையே கொடுக்குறேன், இந்த அந்த வைகுண்டத்தையே உனக்கு கொடுக்குறேன். ஏ நாரையே, ஏ கொக்கே, நாரை குயில் அன்னம் மகன்றில் குறுகு வரிவண்டு இளங்கிளி பூவாய் வாடைக்காற்று முகில் போட்டா எல்லாரும், உங்களுக்கு எல்லாருக்கும் நான் கிஃப்டா தரேன், எடுத்துக்கோ. இவளுக்கு சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்கே? வன் சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யும். நான் கஷ்டப்படல, நான் கஷ்டப்படல. 10 மாசம் இந்த லோகத்தை உஜ்ஜீவனம் பண்றதுக்கு தானே நான் சிறைக்கு போனேன். பீரா, இதுதான் விசேஷம். அவகாசம் இல்ல, வாழ்க்கை போராது அருளிச்செயலை படிக்க. சொல்லிட்டாளே இவ எப்படிடா, நீங்க கேட்கலாம். ஆறாம்பத்துல 2 பதிகம், 6:1. வைகள் பூங்கழிவாய் வந்து மேவும் குறுகினங்காள் செய்கள் சென்னல் உயர் திருவன் வண்டூர் உரையும் கைகள் சக்கரத்து என் கனிவாய் பெருமானைக் கண்டு கைகள் கூப்பி சொல்லீர் வினையாட்டியேன் காதன்மைய. 2வது. வைகள் திருவன் வண்டூர் வைகும் இராமனுக்கு என் செய்கைதனை செப்புமென கைகழிந்த காதலுடன் தூது விடும் காரிமாறன் கடலே மேதினியீர் நீர் வணங்குமின். விபவத்துல தூது, வியூக விபவ பரத்வத்வயத்திலே அர்ச்சையிலே தெரிவது தூது நாளின் விஷயம். அழகிய மனோகர பெருமாள் நாயனார் முதல்ல எடுத்தது வியூகம். அன்றில் பறவையில நைதல்ல இருக்கா, வியூகத்துல கூப்பாடு கூப்பும் இடத்திலே போய் கடற்கரை ஓரத்துல இவ தூது விடுறா. அடுத்த தூது விபவத்திலே, அங்க திருவன்வண்டூர்ல ராமனா இருக்கானே, வைகள் திருவன்வண்டூர் வைகும் இராமனுக்கு என் செய்கை இதனை செப்புமென. கைகால் கணக்கிட முடியாத காதல், கை கழிந்த காதலுடன் தூதுவிடும் காரிமாறன் கடலே மேதினீர் நீர் வணங்குமின். அதே 10ல 6 8 திருவாய்மொழி. பொன்னுலகாளீரோ புவனை முலகாளீரோ பொன்னுலகு பூமி எல்லாம் புள்ளி நன்கட்கே வழங்கி நீர் என்னுடைய துக்கத்தை போய் சொல்லும். எப்படிப்பட்டதன்
அப்படி என்ன எங்க இருக்கான்? பரத்துவத்துல இருக்கான். அப்படி பொன்னுலகு பூமி எல்லாம் புள்ளினங்கட்கே வழங்கி என்னிடரை மாலுக்கு இயம்புமென மண்ணு திருநாடு முதல், மண்ணு திருநாடு முதல், அந்த திருநாட்டிலையும் சரி அந்தர்யாமியா இருக்கானே பரத்வத்வயத்திலே, இவளுக்கு எப்படி கொடுக்கும்? என்ன சொல்றா? இவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன். பொன்னுலகு பூமி எல்லாம் புள்ளினங்கட்கே வழங்கி என்னிடரை மாலுக்கு இயம்புமென மண்ணு திருநாடு முதல் மாறன் நல்கி தூதுவிடும். மாறனையே நீடுலகீர் போய் வணங்கும் நீர், போய் வணங்குன்றார். எல்லா இடத்துலயும் மணவாள மாமுனியோட வாக்கியம் மாறன். ஏன்னா இதெல்லாம் உலக வழக்குக்கு மாறா இருக்கு. சொல்றாள் எப்படி சொல்றான்னா, இவதான் சீதை, இவதான் மகாலட்சுமி. வன் சிறையில் அவன் வைக்கில், அவன் வச்சுட்டு போறான், அவன் வச்சுட்டு போறான்னு பயப்படாத. உங்களுக்காக, இந்த வண்டனங்களுக்காக, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு பிராட்டி 10 மாசம் தவம் இருந்தாளே, சிறை இருந்தாளே, அதான் அங்க சொல்ற. வன் சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ. முடிஞ்சு போச்சா? எப்படி கோத்து கோத்து புரியணும். அப்ப யாரு இந்த பரகால பராங்குச நாய்க்கு? யாரு அவள்? வேறில்லை மணிவல்லி பேச்சு வந்தேரியன்னே. புரிஞ்சுதா? இவ வேற இல்ல, பிராட்டியே தான் இவ. இவளுக்கு கொடுக்கக்கூடிய சுவாதந்திரியம் இருக்கு, கொடுத்துட்டால. அதனால நான் இவ்வளவு கொடுக்குறேன்னு அவளை பிரைப் பண்றா பாருங்க. பண்ணி இந்த நான் கொடுக்குறேன் என்கிட்ட போய் சொல்லுன்றா. ஆச்சு 6ஆம் பத்து. அப்புறம் பார்த்தான் என்ன சொல்றார்? பொன்னுலக ஆளீரோ புவனி முழுது ஆளீரோ. வந்தா கடைசியில பாரு, எங் காமத்துக்கு அடி. எனக்கு இந்த காமம் என்ன? மாலே இந்த வடிவு. 4வது தூது 1 அஞ்சிரைய மடனாராய். 1 முதல் 10ல 4ஆம் திருவாய்மொழி, அதையும் சொல்லிடுறேன். அப்புறம் எடுத்தேன்னா 6ஆம் பத்துல முதல் திருவாய்மொழி, 6ஆம் பத்துல 8ஆம் திருவாய்மொழி, 8ஆம் பத்துல 7ஆம் திருவாய்மொழி. புஸ்தகம் எடுத்து பார்த்துக்கோ. எம் காதலுக்கு அடி மாலே இந்த வடிவழகு. அவனுடைய வடிவழகுல திருமூழிக்களத்துல இருக்கக்கூடிய பெருமான்கிட்ட அப்படி ஈர்த்து போறா. அப்பப்பா திருமூழிக்கழத்தானே பின்னானார் வணங்கும் சோதி திருமுழுக்கு அர்ச்சையிலே தூது. முதல்ல வியூகத்திலே தூது, திருவன்வண்டூரிலே விபவத்திலே தூது, அப்புறம் அந்தர்யாமியாகவும் பரத்துவத்திலே பொன்னுலகாளியரோட 6ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழியில தூது, அப்புறம் 8ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழியிலே திருமூழிக்களத்தில் இருக்க மூழிக்களத்திலே அவனுடைய தூது தூது விட்டா, முகில்ல தூது விடுறா. இப்படி என் பிழைக்கும் இளங்கிலியே யான் வளர்த்த நீயலையே என்ன, என் உடம்பு போச்சு, இதை பார்த்து நீங்க பண்ணாத இருக்கீர்களே என்று 4 இடத்திலே வியூக விபவ பரத்வத்வயத்திலே அர்ச்சையிலே தூதின் 4 விடயம் ஆச்சாரிகிறது. அப்படி இவனுடைய வடிவழகிலே ஈர்ந்து போனாள், குணத்திலே ஈர்ந்து போனாள். போய் இவனை விட்டா எனக்கு இல்லை. மதயானை போல் எழுந்த மாமுகில்காள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். பாம்பனையான் வார்த்தை என்னே கதி என்னும் தானாவான் கருதாது ஓர் பெண் கொடியை வதை செய்தான் என்னும் சொல் வையகத்தார் மதியாரே. பிராட்டியும் போட்டா தூது. இவாள்லாம் சளைப்பாள். அவ தானான தன் மேல பட்டா. மதயானை போல் எழுந்த மாமுகில்காள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். பாம்பனையான் வார்த்தை. அவன் சொல்றது ஒரு பொய் தானே. அவன் எனக்கு ரட்சகன், அவன் சுவாமி, அவன் நியந்தான்னு சாஸ்திரம் சொல்றது. அத அவனே மதிக்க மாட்டேங்கிறானே. பாம்பனையான் வார்த்தை என்னே கதி. அதையே கதியா நினைச்சிருந்தேன், சாஸ்திரத்தையே நான் கதியா நினைச்சிட்டு இருந்தேன். போச்சுடா, அவன் ஏமாத்திட்டானே. நீங்க போய் என்ன சொல்லி அவன்கிட்ட இத சொல்லு, அவனை மிரட்டு. ஏ முகில்காள், அவனை மிரட்டு. என்னத்த மிரட்டு? ஓர் பெண் கொடியை வத. அவ ஆத்மாவை இப்படி நிந்திச்சுட்டானே. ஓர் பெண் கொடியை வதை செய்தான் என்னும் சொல் வையகத்தார் மதியாரே. என்ன அந்த எம்பெருமானுக்கே ஆட்பட்ட போகம். அதையே ஆண்டாளே சொல்லுவா, போகத்தில் வழுவாத விட்டு சித்தன் குலம் பெண் நான். என்னமோ காமத்துல ஏதோ லௌகீகமான காமம் எதையோ சொல்றேன்னு நினைக்காத. போகத்தில் வழுவாத சொன்ன சொல். 8ஆம் திருமொழி. விண்ணீல மேலாப்பூ விரித்தார் போல் மேகங்காள் தென்னீர் பாய் வேங்கடத்து திருமாலும் போந்தானே. கண்ணீர்கள் முளைக்கு அப்படி கண்ணீர் கொட்டுறதுப்பா எனக்கு. என் முளையே இப்படி ஒரு குரூசிபிளா தாங்க முடியாத அந்த முளைய அளவை காட்டிலும் விஞ்சி போகுது.
கண்ணீர்கள் முளைக்கு வட்டில் துளி சேரச் சோர்வேனை பெண்ணீர்மை நீடழிக்கும் இது தமக்கோர். இது உனக்கு பெருமை நினைச்சிட்டு இருக்கியாடா ஏ திருவேங்கடானே? இது என்னடா பெருமை உனக்கு? நான் சொன்னா போறாது. இந்த பார் வரா பார் முகில். என்ன திருவேங்கடத்துக்கு அழகே முகில். அதான் சொன்னேன். அலங்காரமலை, குலமலை, கோலமலை, குலமாமலை, கொற்றமலை, நிலமலை, நீண்டமலை, தீத்தராவப்பா. நீ மட்டும் என்னம்மா பாடுவ? நான் பாருங்க. அப்படிப்பட்ட முகிலை தொட்டு தொட்டு மலையை தொடுகின்ற முகிலை தொடுகின்ற மலையா இருக்கக்கூடிய திருவேங்கடமே உனக்கு அவன் தான் பாதுகாத்துட்டு இருக்கான். இப்பதான் விமானம் எல்லாம் இருக்கு, அப்பெல்லாம் இல்லையோனும் அப்படியே நின்னானோ. அப்படி இருக்கச்சு அவன் வந்து சொல்ல போறா பாரு. வையகத்தார் மதி நீ பண்ற இந்த இழுக்கு அச்சா மதியாதே என்று சொல்றார். ஆக 4 விடத்திலே ஆழ்வார் தூது சொல்றார். அஞ்சிறைய மட நாராய், நாரைய முதல்ல எடுக்கிறார், தன் ஊருக்குண்டான பட்சி. அப்புறம் வைகல் திருவன் வண்டூர் வைகும் இராமனிடத்திலே விபவத்தில், அது எங்கேயோ விபவம் போயிடுத்து, அவன் போயிட்டானே. அப்புறம் பார்த்தார் மனசுல என்னைக்கும் நான் பிடிச்சு வச்சுட்டு இருக்கேன் அந்தர்யாமி பொன்னுலகாளீரோ பொன்னுலகு பூமி எல்லாம் புள்ளினங்கட்கே வழங்கி எண்ணிடரை மாலுக்கு இயம்பும் என மண்ணு திருநாடு முதல் தூது நல்கிவிடும் மாறனையே நீடுலகீர் போய் வணங்கும் நீர், நீ போய் வணங்கு. அப்புறம் பார்த்தார் என் காதலுக்கடிமை மாலேந்து வடிவழகு அங்காது பற்றாசா அங்கவர் பால். கடைசியில பார்த்தா இதெல்லாம் வழிக்கே வராது. அங்கங்க பெருமாள் இருக்கானே கல்லா சிலை, அப்படி அவனை அங்க வருபால் அங்காது பற்றாசா அங்க வருபால் எங்குமுள்ள புள்ளினத்தை தூதாக போகவிடும் மாறன் தாள். எங்கும் என்ன கிடைக்கிறதோ கண்ணுல தெரிகிற பட்சி எல்லாத்தையும் கொண்டா, எல்லாத்தையும் பிடி என்ன பிடிக்கிறார். எங்கானல் அகன் கழுவாய் இறை தேர்ந்து இங்கு இனிது அமரும் செங்கால மடனாராய். தூது முடியறது ஆழ்வார் பாசல. செங்கால மடனாராய் பஞ்சன சிவக்கும். அப்படியே நாயகிக்கு தன்னுடைய நினைப்பு பின்னாடி வந்து முன்னாடி என்ன பண்ணானா நாயகன் அப்படியே காலை வந்து தடவுவான். பஞ்சன சிவக்கும் வெளியலார். இவ பிடிக்கிறா, ஒரு நாள் யாரும் இல்லாத போது அவன் காலை பிடிக்கிறான். ஆனால் அந்த நினைவு வந்துருத்து ஆழ்வாருக்கு. செங்கால மடனாராய் திருமூலிக்க உருகி தீர்த்துட்டார்ப்பா. திருமூழிக்களத்துறையும் கொங்கார் பூந்துளவம் முடி எங்கும் பொங்கார். அந்த துளவம் வந்து இந்த துளவத்திலே இருக்கு. அந்த ஒரு நாள் போய் அந்த நாரைய கேட்கிறான், அந்த போய் ஒரு நாள் போய் அந்த துளவத்தை வாங்கிட்டு வர முடியா திருமேனி அடிகளுக்கு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு தீவினையேன் விடு தூதாய். என்னமோப்பா அவனுக்கு கைங்காரியம் பண்ணா போயிட்டேனே. ஏன் நாரையே, ஏன் முகில விடுறாங்க. திருவடிகள் திருமேனி அடிகளுக்கு தீவினையேன் விடுதூதாய் திருமூழிக்களமென்னும் செழுநகர்வாழ் அணிமுகில்கால். என்ன பாட்டு! திருமேனி அவட்கருளீர். அப்பா முகில் கேட்கறதான். சரி இவன் முகிலை கொண்டு தூது விடுறா. முகில் சொல்றது ஓடி போச்சு. முகில் தானே, நாரையானா டைம் எடுக்கும், கொக்கு ஆனா எங்க தண்ணி இருக்கோ அங்கதான் போகும். அங்க தண்ணிக்கு தண்ணி இல்லைன்னா என்ன பண்றது? பார்த்தா முகில புடிச்சா. திருமேனி அடிகளுக்கு தீவினையேன் விடுதூதாய் திருமூழிக்களம் என்னும் செழு நகர்வாள் அணிமுகில்காள். அங்க கொஞ்சரா பாருங்க, அதுக்கு ஐஸ் வைக்கிறான்றோமே. அணிமுகில்காள் திருமேனி. அப்புறம் சொல்லிட்டாளா நார போயிடுத்து, முகில் போயிடுத்து. ஏன்னா நார பண்ணாததை முகில் பண்ணணும். முகிலுக்கு ஒரு ஏற்றம் தானே. இந்த பாகவதோத்தமையை அந்த பரமபுருஷனோட சேர்த்து வைக்க போறேன். இந்த நாரையால முடியல, அதனால அது அதுக்கு குஷி வந்து ஓடி போச்சு. மேகம் போச்சு, வடக்கு போறது, வடக்குல இருந்து போறது. இது தென்றல் இருந்து வடக்கு அடிக்குது, போச்சு திருமூழிக்களத்துக்கு போயிடுச்சு. ஆழ்வார்த்தினது திருமேன் அங்க போய் சொல்றது, அப்பா ஒன்னு அவ திருவருள் கொடுக்கக்கூடிய திருமேனின்றா. எனக்கு அப்படிப்பட்ட நான் பாகவதோத்தமைய என் வாழ்நாள்ல பார்த்ததில்லை, இந்த பராங்குச நாயகிய. அதனால அவ எனக்கு அவளுடைய மேனியே பயலப்பட்டு போச்சு. புல்கை சென்றேன் புடை பயர்ந்தேன் அவ்வளவிலே அள்ளி கொள்ளவற்றே பசப்பு. நான் போய் அவன் மேல காத்து பட்டேன், அவ்வளவுதான். உடனே மாறி போச்சுப்பா. என்ன ஒன்னெனவா இருக்கா? எங்கோ நான் இங்கேருந்து அங்கேருந்து அதான் வரும். எங்கன்னு பார்த்தேன்னா இது திருவாலியில அது 8 பாசனம். திருமங்கை ஆழ்வார் 8 பாசனங்கள் தூத்து விடுறார். அடுத்த அமர்வுல பார்ப்போம். ஆக திருமேனி அவர்களுக்கு அவர் கருளீர் என்ற கால்
நீ போய் அருள் பண்ண மாட்டியா? எனக்கா பண்ணு. நான் உன்னுடைய திருமுகக்களத்துல என்றும் நித்தியவாசம் பண்றேன்னு திருமேனி ஒளி. நீ நான் வந்து உன்னை எதிர்த்து அவளுக்கு சிபாரிசு பண்ணி நீ என்னுடைய ஒளியெல்லாம் மங்கச்சு. அதுதான் ஆச்சாரியன். தனக்கு எந்த துக்கம் வந்தாலும் அந்த ஒரு ஜீவாத்மாவை உஜ்ஜீவனம் பண்றணும்ன்று எப்படி அந்த எம்பெருமானுக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் இடையே உகாரமாக அமைகிறாரோ, இந்த முகில் சொல்றதான். அவ திருமேனிப்பா. அவளை மாதிரி நீ கூட ரெண்டாம் பட்சம். அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லை. என்ன அவனுக்கு எதிரே, எம்பெருமானுக்கு எதிரே எதிர் சாட்சியா இது போய் சொன்னதுனால அது சொல்றது. நீ என்ன பண்ண போற? என்னுடைய தேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு போற. திருமேனி ஒளி அகற்றி தெளிவி சிம்பு கடியுமே. என்ன போய் உன்னை ஸ்ரீவைகுண்டத்துல என்ன சேதுக்கு போறதில்ல. ஆச்சாரியம் பண்றது தானே. நான் போலன்னாலும் பரவாயில்ல, இந்த சிஷ்ய வர்க்கம் எல்லாம் போய் சேரணும். என்ன சொல்றார்? திருமேனி ஒளி அகற்றி. நான் வந்து அவளுக்காக பறிஞ்சுட்டு வரேன், நீ என்னமோ திருமூலி களத்திலே உக்காண்ட. என்ன நீ ஆழ்வார் திருநி பக்கம் போக மாட்டேங்கிற? அவளோ உன்னை விட்டா கதி இல்லைன்னு ஆயிட்டா. உன்னுடைய அழகிலே, உன்னுடைய குணத்திலே, வைணவ வாமனத்திலே நிறைந்த நீலமேனியின் ருசி ஜனக விபவ லாவண்ய பூர்ணம். என்ன சூத்திரம் நாயனார்! என்ன வைணவ வாமனம் குணம்! நீ எப்படிப்பட்டவன்? போய் மடி பொத்தி வாய் பொத்தி மடி தழைத்து ஐயோ ஐயோ என்ன எம்பெருமான் ஆற்றந்தி அவன் அல்லவோ நீ. வைணவ வாமனத்திலே நிறைந்த நீலமேனியின் ருச்சி ஜனக விபவ லாவண்யம் எங்கடா தெரியுது? விபவத்துலனா ராமனான்னா தெரிஞ்ச ஏழை ஏதலன் கீழ்மகன குகனோடும் ஐவரானோம், பின்பு குண்டு சூழ்வான் மகனோடும் அருவனானோம், நும்மடும் எழுவரானோம் என பொலிந்தான் நுந்தந்தான் விபீஷன்ட்ட. அப்படி இருக்கிறவன் நீ. அப்படி எல்லா குணத்தையும் உற்றுச்சு வீராப்பா இங்க திருமூழிக்களத்துல உட்காந்துருக்கியே, என்ன பின்னானார் வந்து வணங்கும் சோதியா உட்காந்துருக்க. இருந்துட்டு போ. இருந்தாலும் நான் இப்படி அவளுக்காக சிபாரிசு பண்றதுனால நீ என்னுடைய சொரூபத்தை இழவுபடுத்தினாலும் திருமேனி ஒளியகற்றி தெளிவு சிந்து கடியுமே. எனக்கு எனக்கு வைகுண்டம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என்னுடைய பிராட்டிக்காக நான் தூது வரேன். என்ன 4 விடத்திலே தூது. 1 4, 6 1, 6 8, 8 7 வச்சாளா? அப்படி ஆகிடுச்சு. இதுல பார்த்தாரு எது ஆச்சு? பிராட்டியும் 8 8ஆம் திருமொழியில விண்ணீல மீளா பூ விரித்தார் போர் மேகங்கால் என்ன. ஐயோ உன்னை விட்டு என்னால பிரிந்து இருக்க முடியே, நீதானே எனக்கு தலைவன், நீயே சாஸ்திரத்தை சொன்னியே, அதை நீ கடைபற்ற மாட்டேங்கிறியே. ஓர் பெண் கொடியை வதை செய்தான் என்னும் சொல் வையகத்தார் மதியாரை இப்படி பண்ணிட்டியப்பா என்ன. அவள் அழுதாள். தூதெல்லாம் பலிச்சுதா? தூவிரிய மலர் உழக்கி துணையோடும் பிரியாதே பூவிரிய மது நுகரும் பொறுவரிய சிறுவண்டே. கலியன் விட்டாரா? கலியன் 8 பாசுரங்கள் வைக்கிறார். திருநெடுந்தாண்டகத்துல 2, பெரிய திருமொழியில திருவாலிப்பதிகத்துல 4, திருப்புல்லானில 2, 4 2 2 8. ஆக திருநெடுந்தாண்டகத்துல 2, திருப்புல்லானில 2 பாசுரம். அப்புறம் 4ஆம் பத்து திருவாலி 4ஆம் பத்து 2 பதிகம் வரும். திருவாலி 4ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழி. 4ஆம் திருவாலின்னா 3ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழி. தூவிரிய மலர் உழக்கி 3ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழி. திருவாலியில 2ஆம் பதிகம். ஆக தூவிரிய மலர் உழக்கி துணியோடும் பிரியாதே. இதேதான் இவர் எப்படி சொல்றார்? அஞ்சிறைய சேவலுமா இப்படி இருக்கே. கலியன் அதை அப்படியே உள்வாங்கிறார். தூவிரிய மலர் உழக்கி பிணையோடும் துணையோடும் பிரியாதே பூவிரிய மது நுகரும் பொறுவரிய சிறிவண்டு தீவிரிய மறை வளர்க்கும் புகழாளர் திருவாலி ஏவரிவன் சிலையானுக்கு என் நிலைமை உரையாயே. அப்படியே பாருங்க, ஆழ்வார் பண்ணதை அப்படியே கலியன் வாங்குறார். எப்பேற்பட்டவன் இவர்? என்ன சொல்றார்? வெஞ்சிரை புல் உயர்த்தார்க்கு என் விடுதூதாய் சென்றக்கால். அதை அப்படியே வைக்கிறார் பாருங்க. தீவிரிய மறை வளர்க்கும் புகழாளர் திருவாளி ஏவரி வெம் சிலையானுக்கு என் நிலைமை உரையாயே. இங்க கருட்மான சொல்றார், இங்க என்ன சொல்றார்? வேதர்களை அந்தணர்களை சொல்றார். கிட்டத்தட்ட ஒண்ணுதான். தீவிரிய மறை வளர்க்கும் புகழாளர் திருவாலி ஏவரிவெம் சிலையானுக்கு என் நிலைமை உரையாயே. முன்னம் குரல் உருவாய்
மூவடி மண் கொண்டளந்த மன்னன் சரிதைக்கே மாலாகி பொன் பயந்தே. புல்லானில முடிச்சுடுறார். மாலாகி பொன் பசல வந்துருச்சு. பொன்னம் கழிக்கானல் புள்ளினங்காள் புல்லாணி புல்லாணி அன்னம்மாய் நூல் பயந்தார்க்கு ஆங்கிதனை செப்புமே. என்ன பாட்டு! முன்னம் குரல் உருவாய் விபவத்தை அனுபவிக்கிறார். ஞானஸ்வரூபியாகிய அன்னத்தை அனுபவிக்கிறார். முன்னம் குரல் உருவாய் மூவடிமண் கொண்டளந்த மன்னன் சரிதைக்கே. அந்த மன்னன் யாருப்பா? நீதான்டா சக்கரவர்த்தி. நீதான சக்கரவர்த்தி. இந்திரோ அதிஷ்டது, நீதான, எல்லாமே நீதான்ப்பா, நீதான் இந்திரன். இந்திரன்னா இங்க தேவாதிராஜனை சொல்லல, எம்பெருமான சொல்ற. அப்படிப்பட்ட மன்னன் சரிதைக்கே மாலாகி பொன் பயந்தேன். மாலே, உன்னிடத்திலே மால் கொண்டு பயலை பெற்றேன். பொன்னம் கழிக்கானல் புல் இனங்காள் புல்லாணி. எப்படி ஆழ்வார் திருநீரையும் கடற்கரை ஒட்டியோ திருப்புல்லானியும் கடற்கரை ஒட்டி. திருப்புல்லானில யார் இருக்கான்? தெய்வச்சிலையான் இருக்கான். ஜெகநாதன்லாம் அப்புறம் தான் சொல். உயர்ந்த சொல்லுன்னு எடுத்தா தெய்வச்சிலையான் தான். அன்னம்மாய் நூல் பாயந்தார்க்கு. முதல்ல ஆதியாய் எப்படி நம்மாழ்வார் முதல்ல திருவாய் மலர்ந்தழுச்சே என்ன சொல்றார்? ஞானப்பிரானை எல்லால் இல்ல ஈனச் சொல்லாயினுமாக எரிதிரை வையமுத்தும் ஏனத்துருவா இடந்த பிரான் அப்படின்னு சொல்றாருன்னு. ஈனச்சொல். நான் என்னடா உன்னை கூப்பிடுறேன்? கோவலர்த்தம் கோவிந்தனை கோவிந்தன்னு சொல்றேன். வெண்ணை ஊன் என்று சொல்றேன். இப்படி திருடுறேன்னு சொல்றானே, இருந்தாலும் எனக்கு அதுதான் இப்படி. அன்னமாய் நூல் பயந்தார்க்கு ஆங்கிதனை செப்புமே வவ்வி துழாய் அதன் மேல். ஐயோ, அந்த திருத்துழாய் என் மனசை கொண்டு போயிடுத்து. அந்த திருத்துழாய் கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே. உடனே என்ன திருத்துழாய் போயிடுச்சு. நீ எப்படியோ போ, நான் போறேன். என்ன வவ்வி துழாய் அதன் மேல் சென்றது என் தனி நெஞ்சம். என்ன கவி அழகு! அந்த துழாய் திருத்துழாய் போச்சே. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த திருத்துழாய் நேற்று வரைக்கும் இருந்தது, அதுவும் விட்டு ஓடி போச்சு. அதன் மேல் சென்றதன் நெஞ்சம் செவ்வி அறியாது நிற்கும் கொல் நித்திலங்கள். அப்படி முத்தெல்லாம் தெரிச்சிருக்கே இந்த ஊரை விட்டு என்னை விட்டு அந்த திருத்துழாய் நேற்று வரைக்கும் இருந்தது, அதுவும் உன்னை தேடி போயிடுத்து. ஒன்ன விட்டேன், அந்த திருத்துழாய் கிடைச்சாலே போருமே. என்ன எதை எப்படி வானர முதலிகள் எப்படியோ எங்க போனாலும் எம்பெருமான் பிராட்டியோட சேர்த்து வைக்கணும்னு போராடணும். அப்படி நித்திலங்கள் பவ்வத்திரை உலகு புல்லாணி கைதொழுதேன். தெய்வ வந்து பாட்டு. தெய்வ சிலையார்க்கு என் சிந்தை நோய். என்ன சொல்லாடு! தெய்வ சிலையார்க்கு என் சிந்தை நோ செப்புமினே. அப்படி மேல தரிக்கார். தெய்வ சிலையார்க்கு என் சிந்தை நோய் செப்புமினே. அப்படி இப்படியான 4 இடத்திலே 40 பதிகம் பாக்கள் 40 பாசுரங்கள் சொன்னேனோ நான் வினாவிடேன்னு முடிக்க வந்துட்டோம். இவ எப்பேற்பட்டவன்? அவனோ யார்? வாராயின முளையாள் இவள். இவ அப்படியே பக்தி முளை. வார் முளையாள் இவள். அவனிடத்துல பக்தி. தெய்வ சிலையானிடத்துல இவளுக்கு பக்தி. அவன் யாரு? வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வ நல் நோய். இந்த நோய் என்ன நோய்? இந்த காமம் என்னது? தெய்வ நோய். சீராயின தெய்வ நல் நோய் இது தெய்வத்தன் அம் துழாய் தாரானும் தழை துழாய் தாரானும் தழையாயினும் தன் கொம்பது ஆயினும் கீழ்வேராயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே. எத்தையோ போடு. இந்த நோய் எப்படி போகும்? அச்சோ, அவனோ தலைமகன், அவனோ தலைமகன், இவளோ பக்தியில தலைமகள். வாராயின முளையாள் இவள். வானோர் தலைமகனாய் சீராயின தெய்வ நல் நோய் இது தெய்வத்தண்ணாம் துழாய் தாராயினும் தழையாய். என்னத்தையோ போடு. ஆனா எம்பெருமான்ட்டேந்து இவ திருத்துழாய் போயிடுத்தோன்னு அது வாசனை இருக்கோ வாசனை இல்லையோ. அதனால்தான் நிர்மாலியமா இருந்தாலும் திருத்துழாயை நம்ம உபயோகிக்கலாம். என்ன சொல்ற? எத்தையோ கொண்டு போடு. தாராயினும் தழையாயினும் தன் கொம்பு அது ஆயினும் கீழ்வேராயினும். எம்பெருமான்ட்டையும் பாகவதோத்தமர்கள்ட்டையும் பட்ட இந்த காத்து, பட்ட இந்த மட்ட மரம் எதுவான தாராயினும் தழையாயினும் தன் கொம்பு அதுவாயினும் கீழ்வேராயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே. அப்படி வீசுமினேன்னு உடனே காத்து வந்துடுச்சு. வீசும் இதெல்லாம் ஆரம்பிச்சோம். வீசும் சிறுகால் பரத்தீர் விண்ணாடு நுங்கட்கு எளிது பேசும்படி அன்ன பேசியும்
போவது நெய் தொடுண்டு ஏசும்படி அன்ன செய்யும், ஏசும்படி அன்ன செய்யும் எம் ஈசர் விண்ணோர் பிரானார் மாசின் மலரடிக்கு எம்மை சேர்விக்கும் வண்டுகளே என்று 40 பாசுரங்கள். பலஸ்ருதி நிகம பாசுரத்தை விட்டுட்டா 40 பாசுரங்கள் 4 பதிகங்களாக ஆழ்வார் தூது விடுறார். வியூக விபவ பரத்வத்வயத்திலே அர்ச்சையிலே சொல்லும் நான்கிலே சொல்லும் தூது. எதனால் அந்த தூது வந்தது? வைஷ்ணவ வாமனத்திலே நிறைந்த நீலமேனியின் ருச்சி ஜனக விபவலாவண்ய பூர்ணம். அப்படி அப்படி சேர்ப்பார்களை பட்சிகளாக்கி அந்த எம்பெருமானுடைய குணத்திலும் அழகிலும் ஈர்ந்து, ஐயோ இந்த வண்டுகளே, ஷட்பதங்களே, நீங்க உங்க காலை கொண்டு என் தலையில வைங்களேன். செல்வ திருச்சேரை எம்பெருமான் தாழ் தொழுவார் என் தலை மேலாரே கண்சோர வெண்குருதி வந்திழிய மாமதலாள் போல் கூந்தளாளை மண்சேர முலையுண்ட மாமதளாள் வானவர்த்தம் கோவே என்னும் விண்சேரும் இளந்திங்கள் அகடுறிஞ்சி மணிமாடு மல்கச் செல்வத் தென்சேரை எம்பெருமான் தாழ் தொழுவார் எம் தலைமேலாரே என்று அந்த தாபம் எப்படிப்பட்டதான தாபம்? எப்படியோ போ, வெய்யோன் ஒளிமேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ என்னும் இளையானொடும் போனான் அழகு மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ. அப்படியே மங்கை மன்னன் பாடினதை கம்பநாட்டாழ்வான் எடுக்கிறார். ஐயோ இவன் வடிவு அழகு என்பதோ அழியா அழகு அழியா குணம். இதிலே ஈடுபட்டு திருவாலிநாதனிடத்திலே புல்லாணி தெய்வ சிலையானிடத்திலே இருக்கவே இருக்கு. திருநெடுந்தாண்டகத்துல 2 பாட்டு. ஆக திருப்புல்லானியில 4 பாசுரங்கள், திருவாலியில 4 பாசுரங்கள், திருப்புல்லானி தெய்வ சிலையானிடத்திலே 2 பாசுரங்கள், திருநெடுந்தாண்டகத்திலே நாயகி பாவத்திலே 2 பாசுரங்கள். ஆக 8, 48. திருவிருத்தத்துல ஒரு தூது, தலைமகனும் தூது விடுறான் வண்டிடத்துல. ஆக அப்படி எடுத்தால் 2, ஆக இது 50. 8ஆம் திருமொழி வெண்ணீல மீளாப்பு, அதுல 10, ஆக 60 பாசுரங்கள் தூது. எப்படிப்பட்ட தூது? விபவத்திலே தூது, வியூகத்திலே முதல்ல கடற்கு. ஏன்னா ஏன் வியூகத்தில் ஆரம்பிச்சான்னு கேட்கலையே. கரியான் ஒரு காளை வந்து இப்படி வந்து புடிச்சிட்டான். அப்புறம் என்ன பண்றா? இவ எங்க போனா காரியம் நடக்கும்னு பார்த்தா தேவர்கள்லாம் எங்க போறா? திருப்பார்கடலுக்கு தான் போறா. இவளுக்கு தெரிந்த திருப்பார்கடலோ புன்னைக்காவல்ல, ஆழ்வார் பக்கம் இருக்கு புன்னைக்காவல், நெய்தல் நிலம். போனா பிரிந்தார் இறங்கும் இடல் நெய்தலாதலாலே நம்மள எடுக்கிறார். என்ன மேதா விலாசம்! வேதமா வேதம் இதுலயே எடுப்பார். என்னடா இது 3 பாசுரம் வந்து இவர் வந்து பரத்துவத்தையும் சாஸ்திரத்தையும் சொன்னாரே, இப்படி மாறி போச்சேன்னு யாரா கேட்டாலாம். ஒன்னும் இல்லை, இது காரிகை விசேஷம். இலக்கணத்தை எடுக்கிறார். மகாபாஷ்யத்துல காரிகம்னு ஒன்று வருது. காரகம்னா வினை, வேற்றுமை வினை சொல்லால் வந்தால், வேற்றுமை வினையை குறித்தால் அது காரிகம் என்ன மகாபாடியத்துல இருக்கு. அதை நம்பிள்ள எடுக்கிறார். எப்படி காரியத்துல அபரகாரிகமா முன்னாடி வந்த காரிகம் வேற, இப்ப வந்த காரிகம் வேறன்னு இலக்கணத்துல அப்படி இருக்கோ, அது மாதிரி முன்னாடி வந்தது ஒரு கதை, அது போட்டோம். இப்ப ஆரம்பிக்கிறது இன்னொரு கதை. ஏன்னா இதுதான் காவியம். எதிர்ச்சையா என்ன சொல்றோமோ, சந்திரா சந்திர சங்காசம் பிராசாதம் சந்திர சங்காசம் ஆருரோக எதிர்ச்சையா. ராமாயணம் எப்படி பிறக்கிறது? பிராசாதம் சந்திர சங்காசம் சந்திர சங்காசம் ஆருரோக எதிர்ச்சையா. 3 பதிகம் அப்படியே போயிடுத்து. ஒன்னும் விசேஷம் இல்லாத போச்சு, சுவாரஸ்யம் இல்லை. ஆனா நம்மள மாதிரி ஜென்மாக்களை இழுக்கணும். நம்மள மாதிரி ஜென்மாக்களை இழுத்து எம்பெருமானுடைய குணத்திலே பகவத் காமத்திலே இழிந்து போனோம். ஒரு அல்ப விவக்ஷித்தனாக இல்லாமையாலே, படிப்பறிவு இல்லாத ஒரு எவன் எப்படி நம்பிள்ளையோட கோஷ்டியில வந்து உட்காந்து 3 நாள் கதை கேட்டு 4ஆம் நாள் ஓடி போயிட்டானோ, அப்படிதான் நம்ம. அதோடய மோசம் நம்ம. அப்படிப்பட்ட அடியேன்
அப்படிப்பட்டவாளை இழுத்து வைக்கணும்னு அதனால கதை சொல்றார். எப்படி ஒரு இலக்கண வரம்பிலே முதல்ல ஒரு பூர்வபக்ஷம் ஒன்னா இருந்து அபரபக்ஷம் ஒன்னா இருக்கோ அத மாதிரி ராமாயணம் அப்படித்தானப்பா இருந்தது. எல்லாம் ஒண்ணு போல போச்சு. நாளை வரைக்கும் புஷ்ய நட்சத்திரத்துல பெருமாளுக்கு பட்டம்னு சொல்லியாச்சு. அது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. இவன் வந்தான் போனா கல்யாணம் பண்ணிட்டா 12 வருஷம் கொடுத்தோன்னு இது என்ன எல்லாரும் பண்ற கதை தான். என்ன அவங்க கொஞ்சம் வித்தியாசமா பண்ணான், தர்மஸ்வரூபியா பண்ணான், போயிட்டு அப்புறம் பார்த்தா எதிர்ச்சையா பிராசாதம் சந்திர சங்காசம் ஆறு ரோக எதிர்ச்சையா சடன்னா ஆல் ஆஃப் அ சடன் ஒரு உப்பரிகையில பால்கனியில இப்படி சந்திரன் இப்படி ஒளிச்சு இருக்கானா புஷ்ய நட்சத்திரத்துல அப்படியே ஃபுல் மூன் வச்சுங்களேன். அப்படி இருக்கச்ச ஜடால்னு ஒரு கூனி வந்தா பிராசாதம், பிராசாதம்னா பால்கனி, பிராசாதம் சந்திர சங்காசம் சந்திரனை தொடரதான் பிராசாதம் ஆறு ரோக எதிர்ச்சி ஆல் ஆஃப் அ சடன் வந்தா யாரு யதா குதஸ்ததா ஜாதஹா இதி உடாலி எடுத்து சொல்லுவான் வியாக்கியானத்துல. யாருன்னு தெரியடா ஒரு குப்ஜா, இதஹா ததஹா ஜாதஹா இதி குப்ஜா. குப்ஜான்னா கூனி, கூனின்னு மட்டும் சொல்லாத, அவ பிறப்பு எங்கேயும் தெரியாது, அங்கலஞ்சா இங்கலஞ்சா, இதஹா ததஹா ஜாதஹா இதி குப்ஜா. அப்படி வந்து தொப்புன்னு குதிச்சா. அதே மாதிரி பராங்குச நாயகி தொப்புன்னு எங்க போனா புன்னைக்காவல்ல அந்த கடற்கரையோரத்துக்கு போனா. போய் வைணவ வாமனத்திலே நிறைந்த நீலமேனியின் ருச்சி ஜனக விபவ லாவண்யம், அந்த லாவண்யத்திலே அந்த ருச்சியிலே அந்த நம்பியினுடைய அழகிலே நம்பியினுடைய குணத்திலே தாழ்ந்து எம்பெருமானார் இடத்துல கேட்கிறான்னு சிக்ஷா. அவனுக்கு என்ன தலையெழுத்தா? அதான் குணம். வைணவ வாமனம், வைணவத்தினுடைய எல்லை நிலம் என்ன? அர்ச்சைன்னு சொல்லலாம். அதற்கு எல்லை நிலம் என்ன? பகவத் பாகவத கைங்கரியம். நெடுமால் அழகுதனில் நீழ்குணத்தில் ஈடுபடுமா நிலையுடைய பக்தர்க்கு அடிமை தனில் எல்லை நிலம் தான். என்ன பக்தர்க்கு எல்லை நிலம்? அதுதான் வைஷ்ணவ வாமனம். வாமனமாகிய அப்படி சுந்தரன் அழகன் யாருக்காக போறான்? தன்னை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திரனுக்காக இவன் யாச்சகம் கேட்கிறான். அதுதானே ஏன் தூது, ஏன் இந்த பட்சி அதான் வருது பாருங்க. இவன் என்ன சொல்றா? என்ன நீ ஒழிச்சுக்கோ, திருமேனி ஒளி அகற்றி, அப்படியே வந்து பாருங்க. திருமேனி ஒளி அகற்றி தெளி விசும்பு கடியுமே திருமேனி அடிகளுக்கு தீவினையேன் விடுதூதாய் திருமூழிக்களம் என்னும் செழுநகழ்வாள் அணிமுகில்கால் என்ன. இப்படி 40 பதிகங்கள் ஆழ்வார் தூதுவிட 40 பாக்கள் 4 பதிகங்களா ஆழ்வார் பராங்குச நாயகியாக தூதுவிட 8 பாக்களாலே பரகால நாயகி தூதுவிட 10 பாக்களாலே மேகத்தை திருவேங்கட மலையிலே இருக்கின்ற மேகத்தை தூதுவிட்டு எம்பெருமானை கடிந்து. சரி, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன ஆச்சு? சேர்ந்தாளா இல்லையா? சேர்ந்தாளே. என்ன சேர்ந்தா? சோ அறுக்கும் விரையாயினவெல்லாம் ஆச்சு. அறுக்கும் வினை ஆச்சா? ஆஹா 8 என்ன சொன்னேன்? 8 7 8 7க்கு அப்புறம் என்ன வரும்? அறுக்கும் வினையாயினவெல்லாம் திருநாவாய். திருநாவாய் பாடுற குறுக்கும் வழி. எனக்கு தெரியும் திருமூழிக்களத்துல எம்பெருமான் என்னோட வந்து சேரல, ஆனா அவன் கட்டாயம் வந்துருவான். என்ன பக்கத்துல திருநாவாயில இருக்கான், அங்கதான் விசேஷம். ஊர் பெயரே இதை சொல்றது. நாவா என்றால் போட். இந்த நம்மை, இந்த பவசாகரத்திலே இருக்கின்ற நம்மை ஒரு துடுப்பு போட்டு, யார் துடுப்பு? ஆச்சாரியர்கள் துடுப்பாக அமைந்து அதற்கு நாவாய், அதற்கு வழிகலனாக போட்டு. நாவாய்னா போட்டு. அப்படி திருநாவாயில இருக்கான். அதனால நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். திருமூழிக்களத்துல கூட என்னால் இருக்க முடியாது. குறுக்கும் வகை. சீக்கிரம் போனோம் சீக்கிரம் போனோம் சீக்கிரம் என்று பாரிப்பு. உடனே எம்பெருமான் தனக்கு வந்து விடுவான் என்கின்ற நினைப்பிலே ஆழ்வார் என்ன பண்றார்? அடுத்த திவ்ய தேசமாகிய திருநாவாயில அறுக்கும் என்னுடைய வினையெல்லாம் போச்சு. ஏன்னா எனக்கு நல்ல ஆச்சாரிய சம்பந்தம் வந்துருது. அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே என்னுடைய ஆத்மாவுடைய சொரூபம் கைங்கரியமே. அந்த கைங்கரியமும் எப்படிப்பட்டது? அவன் உகப்புக்காக கைங்கரியம். நெடுமால் அழகுதனில் நீழ்குணத்திலே என்ன நன்னாத வாழ உணரிலே தன் கண்சோர வெண்குருதியிலே எப்படி நாயகி எம்பெருமானிடத்திலே அப்படி ஒரு பாகவத சேஷத்துவமும் பாகவத கைங்கரியம். நன்னாத வாழ உணர்ல பாகவத சேஷத்துவம், நன்னாத வாழ உணர் பாகவத சேஷத்துவம். அப்புறம் என்ன? தன் கண்சோர வெண்குருதி. 7 நாள் இல்லையா? 7ஆம் பத்து 4ஆம் திருமொழி. அதுல கண்சோர வெண்குல பாகவத கைங்கரியம். நெடுமார்க்கடிமையிலையும் பாகவத கைங்கரியம். அப்படி என்று பாகவத சேஷத்துவம் மட்டும் இருந்தா போலாது, பாகவத கைங்கரியம். அந்த கைங்கரியமும் எம்பெருமானுடைய உகப்பிற்கும் எம்பெருமானுடைய அடியார்களுடைய உகப்புக்குமே வேண்டும் என்ன இந்த ஆட்டம், இந்த டிராமா இருக்கு பாருங்க.
எப்படிப்பட்ட தாமம்? பெறாமை அஞ்சும். அவன் நம்மகிட்ட விட்டு போனா வத்திரேகத்திலே ஒரு தாபம், பெறாமை அஞ்சும். குரலை சொல்லாத முடிக்க முடியுமா? பெறாமைனால அஞ்சும். ஐயோ வரமாட்டான் வரமாட்டான் வரமாட்டான்னு ஒரு பயம். அதுல நம்ம நிலைமை போச்சு. தன்னிலை போய் பெண்ணிலை வந்தது. சரி, அவனை பெத்து முடிச்சு போட்டு வச்சுட்டா. காத்தால எங்கேயா ஓடி போயிட்டான்னா என்ன பண்றது கண்ணன்? பெரின் பிரிவு. ஐயோ அவனை பெறலையே 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 என்ற தாபம், வத்திரேகத்திலே தாபம் வந்துருத்தோன்னு. அதான் பாருங்க, இப்ப திருமூழிக்களத்துல வரமாட்டான் வரமாட்டான்னு வரல, பக்கத்துல திருநாவாய்க்கு போறானே, ஏன்னா அவனை பிடிச்சு வச்சுக்கணும். அங்கேருந்து ஓடி போயிட்டான்னா பெறாமையாலே அஞ்சும் அஞ்சரும். பெரின் பிரிவு, அந்த பெற்றுட்டோம், அந்த பெற்றப்புறம் அவன் என்னை விட்டு ஓடி போயிட்டான்னா என்ன பண்றது? இல்லையா? அங்கனாம் அங்கனாம் அங்கனே மாதவம் 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 சாங்கனே மாதவன் தட்டுன்னு அந்தர்த்தியானம் ஆயிட்டானே. ராசலீல அப்படித்தானே. அச்சோச்சோ இவாளுக்கு அதெல்லாம் எவ்வளோ சொல்லணும், டைம் இல்லை. ஸோ என்ன பண்றான்? அப்படி பார்த்தா இவனுக்கு ஏன்டா இந்த ஆனந்தத்தை கொடுத்துட்டே இல்லை. நமக்கே மணி ஆயிடுச்சு. ஏன் நமக்கு இன்னும் 1 மணி நேரம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுமோ? ஓரளவு தான், அதையும் நம்பிள்ள எடுப்பார். ஒருவனுக்கு அஜீரணமானவனுக்கு சோறு போய் மருந்தாகுமா? சோறு தான் விஷம். நிறைய வயிறு நிறைய சாப்பிட்டான், திருப்பி சாத்த போட்டா அதுதான் அவனுக்கு விஷமாகும். அது மாதிரி இந்த ஆனந்தத்தையே கொடுக்க கூடாது, கொஞ்சம் ஏற வாங்கணும். பெறாமை அஞ்சும், பெரின் பிரிவு அஞ்சும். அவன் பெத்தப்புறம் ஓடி போயிட்டா என்ன பண்றதுன்னு அந்த பயம். அப்பதான் எம்பெருமானை அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம், அந்த துடிப்பு. என்ன சொல்றோம்? மகளிலே பலனிலே துறைன்னு சொன்னோமோனோ, சம்பந்தத்தை உணர்த்தி உபாயத்தில் துணிந்து பலத்திலே துறை ஆகிய பிரஜாவஸ்தைகளுக்கு தோழி தாயார் மகள் அந்த துறை வரணும். அரா இடும்பை இடும்பை தென் நெஞ்சம். அப்படி உன் நெஞ்சம் எப்போ எப்படி இருக்கு? வள்ளுவர் சொல்ற, சிச்சோ பெற்றா அதான் பெறாமை. பெறலன்னா வாங்கணும் வாங்கணும் வாங்கணும். எம்பெருமான அடையலைன்னா அதான் ஆழ்வாருக்கு நம்பிச்சது. எம்பெருமான அடையலைன்னா அடைஞ்சிடணும் அடைஞ்சிடணும் அடைஞ்சிடணும்னு ஒரு துடிப்பு, ஒரு பாரிப்பு. அடைஞ்சப்புறம் இவனை நானே அனுபவிக்கணும், யார்ட்டையும் கொடுக்கூடாது என்ன அந்த அஞ்சர தன்மை. பெரின் பிரியும் என்ன அஞ்சும் அரா இடும்பை தென் நெஞ்சம். அப்படி இருக்குப்பா என் நெஞ்சம் என்ன. இப்படிப்பட்டதான உயர்ந்த 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 தூது. ஆக 60 பாசுரங்கள் தூதை பத்தி சொல்றது. இந்த தூதுக்கும் ஒரு யக்ஷிகையை குறித்து விடுத்த தூதுக்கும் நிறைய வித்தியாசம். மேகதூதம் சிறந்த காவியம் சொல்றோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் லௌகீகமான காமியம். இப்படியா இங்க கண்ணனுக்கே ஆமது காமம் என்ன நம்பிள்ள சொல்ற மாதிரி பகவத் காமமானது விசேஷம். அந்த பகவத் காமத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காமம் இருந்தால் தான் என்ன சொல்றா ஆண்டாள்? என்ன சொல்றா? அடியார் ஆகுவரே. அந்த எம்பெருமானிடத்திலே அந்த காமம் இருந்தால் நிஸ்வார்த்தமான பரார்த்தமான காமியம், நமக்காக இல்லை பிறருக்காக. அப்படியெல்லாம் பண்ணானே, வெண்ணையூன்னு திட்டு வாங்கிட்டு வந்தானே, மடிதாழ இருந்து எம்பெருமானாட்ட கதை கேட்டான். போய் போய் அண்ணா இந்திரனுக்காக அண்ணாக்காக போய் ஒரு மாவலிட்ட போய் யாச்சகம் கேட்டான். எப்படி கேட்டான்? கேட்டு அதான் ஆழ்வார் சொல்லுவார், 3 அடி பார்த்தான், அதை பார்த்து நான் வியந்துட்டே இருந்தேன். 4வது அடி காட்டிட்டா எனக்கு அதுலயே ஹார்ட் அட்டாக் வந்துருமோ என்று பயந்து பின்வாங்கினான். அதனாலதான் இப்படி 1000 பாசுரங்கள் வந்தது. இல்லைன்னா முதல் நாளே ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுத்தா பொன்னுல ஆளீரோ பாப்போமா, புவனி மொழியில் ஆளீரோ பாப்போமா என்ன ஒன்னுதல் மாமை ஒளிபா பயவாமை விரைந்து நும் தேர் என்னுமா போலே. அப்படி தலைவன் நம்மள்கிட்ட வந்து சொல்லணும், அவளை அடையணும். நன்னுதல் வேண்டும் வளவா. ஐயோ நன்னுதல், அவளை பிடிக்கணும் அவளை பிடிக்கணும்னு அந்த ஆத்மா அவன் தேடி வரணும். அவன் தேடி வரணும்னா நமக்கு அதுக்கு விதை போடணும்னா அந்த பயிரை நிலத்தை உழுது வைக்கணும். அவன் வரணும், அவன் போய் அனுப்பிச்சு நம்மளை கூட்டணுவான்னு சொல்றோம்னு. அதை மாதிரி இருக்கக்கூடியதான தூது, அப்படிப்பட்ட உயர்ந்த தூது. தூது தான் ரொம்ப ஏற்றம். அந்த தூதுனா ஆத்மாவுடைய சொரூபம். அந்த தூதாலே தான் நாம் எத்தனை பேரை தூது விடுறா. இதுலயும் இந்த 10 பேரை தூது விடுறா. 10 பேர் செல்வ நம்பியா, ஆள வந்தாரா, எம்பெருமானாரா, குலசேகரனா, திருப்பானாழ்வார்னு அதையும் விவரிச்சு விவரிச்சு நம்மள சொல்லியிருக்காரு. என்ன மேதா விலாசம். அதை என்ன சொன்ன, இலக்கணத்தை படிச்சிருக்கார், வேதத்தை படிச்சிருக்கார், தமிழ் இலக்கியத்தை படிச்சிருக்கார். குறிஞ்சி என்றால் கூடுவது, எதையோ எழுதிப்பார். இதுல பஞ்ச நிலங்களுடைய இலக்கண இலக்கியங்களையும் நம்பிள்ளை சொல்வார். அப்படிப்பட்டதான மகனார். அவர் வாழ்ந்த காலத்து நம்ம வாழலைன்னா கூட அவர் பண்ண கிரந்தம் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறது. எத்தனை தூரம் கிராகியத்துல இருந்தோன்னு சொன்னேன். ஈடு 2 தரம் தான் அடி எனக்கு காலட்சேபம் ஆயிருக்கு. அதனால அதுல எவ்வளவு தூரம் கிராகியத்துல இருந்தோ சொன்னேன். அப்படிப்பட்டதான உயர்ந்த கிரந்தம் ந பூதோ ந பவிஷ்யதி. தமுவும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாரும் உய்ய அவர்கள் உரைத்த அவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து தமிழும் வைணவம்
தழைத்து இனிது ஓங்குக.